மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். மண்ணினாலே உண்டாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆத்மா என்பது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. மிருகங்களை உண்டாக்கின போது யானையோ புலியோ சிங்கமோ இவைகளை உண்டாக்கின போது தேவன் அவைகளுடைய நாசியிலே ஊதவில்லை. அவைகள் உண்டாக்கின போது அவைகளுக்கு நடக்க ஆரம்பித்தது. தேவன் படைத்ததெல்லாம் நடக்க ஆரம்பித்தது. உயிர் அதுக்குள்ளே இருந்தது. இரத்தத்தில் உயிர் இருக்குது. ஆகையினால் மிருகங்களுக்குள்ளே ஆண்டவர் ஊதவில்லை. நாம உருவாக்கப்பட்ட போது கூட நமக்கு ரத்தம் இருந்ததுனால நம்ம நடந்தோம். மனிதன் உண்டாக்கப்பட்ட போது உயிர் இருந்தது. ஆனால் ஆத்மா வேணும். ஆத்மா வேணும்னா ஆண்டவர் என்ன செய்யணும்? மனிதனுக்குள்ளே ஊதணும். ஊதும்போது ஆவியும் ஆத்மாவும் அவனுக்குள்ளே வந்தது. ஆமேன். ஸோ மனிதன் மட்டும்தான் ஆத்மாவை உடையவன். அவனுக்குள்ள ஜீவ ஆத்மான்னு சொன்னால் ஆவிதான் ஜீவன். தேவனை தேடுகிற ஒரு ஆண்டனா, இல்லாவிட்டா ஒரு ஏரியல். தேவனை தேடுகிற பகுதி தான் தேவனுடைய ஆவி, இல்லாவிட்ட ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. உயிர் என்பது இரத்தத்தில் இருக்குது. அது மனுஷன் உயிர் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்த உயிர் இரத்தத்தில் இருக்குது. அதுக்கும் ஆன்மாக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் தேவன் ஊதினார் பார்த்தீங்களா? அந்த ஊதின அந்த ஜீவன் தான் ஜீவ பிளஸ் ஆத்மா. ஜீவன் என்று சொன்னால் தேவன் தந்த ஆவி. ஆத்மா என்று சொல்லுவது நாம் தேவனை நேசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பகுதி ஆன்மா. ஸோ மனிதனுக்காக தான் தேவன் மிருகங்களை உண்டு பண்ணாரு. மனிதனுக்காக தான் சூரியனை சந்திரனை உண்டு பண்ணாரு. மனிதனுக்காக தான் மற்ற எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. தோட்டமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சமுத்திரமும் சிருஷ்டிக்கப்பட்டது, மீன்கள் சிருஷ்டிக்கப்பட்டது, பறவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது, சூரியன் சந்திரன் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே மனிதனுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் பரலோகத்தை கூட மனிதனுக்காக தான் உண்டாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆன்மா மனிதனுக்கு தேவன் கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி ஏதேன் என்ற பகுதியிலே, நல்ல பூமியின் மைய பகுதியிலே, முழு உருண்டையான பூமி இருந்த இடத்துல மைய பகுதியிலே கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அதற்கு ஏதேனும் என்று பெயர் வைத்து அதில் மனிதனை அங்கே ஆளுகை செய்யும்படி வைத்தார். அவனுக்கு ஆளுகை செய்யறதுக்கூடிய ஆளுகையை கொடுத்தார். அவனுக்கு கீழே இருக்கிற சிங்கம், புலி, யானை, கரடி எல்லாமே மனுஷனுடைய பேச்சுக்கு அடங்கினது, கீழ்ப்படிந்தது. அவனுடைய அதிகாரம் அப்படிப்பட்ட அதிகாரம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய உறவு, டெய்லி ஃபெலோஷிப், ஆண்டவரோட உறவு, ஐக்கியம். அது மாத்திரமில்லை, தேவனுடைய சாயல் அவனுக்கு இருந்தது, தேவனுடைய ரூபம் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு சாவாமை இருந்தது, அவனுக்கு அழியாமை இருந்தது. அவனுக்கு சாவு என்பது கிடையாது. 7 விதமான ஆசீர்வாதங்களால் இந்த தேவன் மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை அதற்குள்ள வைத்திருந்தார். தேவன் மனிதனை பார்க்கும்படியாக தான் தோட்டத்துக்கு வந்தாரே ஒழிய சிங்கம் புலியை பார்க்கும்படி கர்த்தர் வரல. அல்லேலூயா. கர்த்தர் மனிதனை நேசித்தார். ஆதாம் தேவனுடைய மகன் எனப்பட்டான், குமாரன் எனப்பட்டான். ஆமேன். இந்த மனிதனை உண்டாக்குனதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், மனிதன் பரலோகத்திலே சுதந்திரவாளியாக உட்கார வேண்டும். பரலோகத்தில் மனிதன் சுதந்திரவாளியாக உட்கார வேண்டும். பரலோகத்தை ஏற்படுத்தினதே மனிதனுக்காக தான். ஆமேன். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொம்மையை விட்டு பிரியாதுங்க, அதோடு விளையாண்டுட்டே இருக்குங்க. அதுபோல் ஆண்டவர் மனிதன் தன்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டு அவனோடு உறவாடணும், அவனோடு பேசணும், அவனோடு நடக்கணும், அவனோடு எல்லா காரியத்தை பகிர்ந்து கொள்ளணும், பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி தான் பூமியில் உண்டாக்கினார். ஆமேன். ஆமேன்.
3 வானங்கள் உண்டு. நான் பார்க்குற நீல வானம், ப்ளூ ஸ்கை, எல்லாம் பறவைகளும் பறந்து போகுது இல்லையா, அது முதல் வானம். அது முதல் வானம். அதை தாண்டி மேலே போவோமானால் 2ஆம் வானம் உண்டு. அந்த 2ஆம் வானம் தான் அண்ட சராசரம் என்று பெயர். மிச்ச 18 கோள்கள் இருக்குது. செவ்வாய் கிரகம், சனி கிரகம் எல்லாமே அதில் இருக்குது. அவைகளில் ஜீவன் ராசிகள் பிழைக்க முடியாது. ஆக்சிஜன் இல்லை, பிராணவாயு இல்லை. அங்கே சூரியனும் உண்டு, சந்திரன் உண்டு, மில்கி வே, கேலாக்சி இல்லாவட்டா அண்ட சராசரம் என்ற பேர். அதுக்கு பேர் 2வது வானம். ஆமேன். அந்த 2வது வானம் தான் அங்கே இந்த பூமிக்கு இந்த உருண்டையான பூமியில் இந்த பக்கம் வெளியே போனாலும், இந்த பக்கம் இந்த வெளி வட்டத்தை விட்டு வெளியே போனாலும், மேல் வட்டத்தை தாண்டி போனாலும், அண்ட சராசரத்துக்குள்ளே போகும்போது அங்கே மற்ற கிரகங்கள் உண்டு. அவைகளை உயிர் வாழ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த 2வது வானத்தை தாண்டி அந்த வெளிவட்ட விளிம்பை தாண்டி வெளியே போகும்போது 3வது வானம் ஒன்று உண்டு. அந்த 3வது வானத்தில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 3வது வானத்தில் தான் பரலோகம் இருக்கிறது. அந்த 3வது வானத்தில் தான் தேவன் மனிதனை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகினால தேவன் இந்த ஒரு பூமியை கர்த்தர் சிருஷ்டித்து, 9 கிரகங்களில் ஒரு கிரகத்தை சிருஷ்டித்து, அந்த ஒரு கிரகத்தில் ஆக்சிஜனை வச்சு, காற்று மண்டலத்தை வச்சு, நல்ல நல்ல பிராணவாயுவை வச்சு, அதில் மண்ணினாலே மனுஷன் உண்டாக்கி, அவன் நாசியில் ஊதி, அவனை கர்த்தரோடு கூட நிற்க வேண்டும், பழக வேண்டும், கர்த்தரோடு உட்கார வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. ஸோ ஆதியிலே யார் இருந்தது? பூமியில் யாருமே, பூமி கிடையாது, வானமும் இல்லை, பூமியும் இல்லை. ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். ஆதியிலே தேவன் மட்டும்தான் இருந்தார். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, சிருஷ்டிக்கப்படுகிறவன் தேவன் அல்ல. தேவன் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. ஆமேன். அவர் தம்மில் தாமே உளவாயிருக்கிறார். அவர் தம்மில் தாமே உளவாயிருக்கிறார். தேவனை யாரும் சிருஷ்டிக்க முடியாது. அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆமேன். அவர் மூலமாக தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமேன். உண்டாக்கப்பட்ட எல்லாமே அவரை அல்லாமல் வேறு ஒருவரால் சிருஷ்டிக்கப்படவில்லை என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை கொண்டு வானம் உண்டாக்கடவது, பூமி உண்டாக்கடவது. எப்படி உண்டாயிட்டு? பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரின்னு சொல்றது விழித்து சிதறி ஆன பூமி உண்டாக்கிட்டு, அப்படி உண்டாக்கப்பட்டதான வானத்திலும் பூமியிலே, பூமி ஒரே ஒரு பூமி தான் இருந்தது. ஒரே பூமி இருந்தது. அந்த பூமியில தண்ணீர் இருந்தது. தண்ணீர் இருந்தது. பூமி மொத்தமா தண்ணீர் மூடி இருந்தது. இந்த வான பூமி உண்டாக்கின போது அருமையாய் தேவன் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்குனது ஒன்றும் குறைவானது அல்ல. நேற்று உங்களோடு சொன்னது போல யோவான் 1:1 தான் முதல் வசனம். அப்புறம் தான் ஆதியாகமம் 1:1 வரும். ஆமென். தேவன் இல்லாமல் வான பூமி உண்டாக்கப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால் தேவன் உண்டாக்கும் போது மனிதனுக்கு பணிவிடை செய்வதற்காக, உதவிகள் செய்வதற்காக, பரலோகத்திலே மனிதன் வந்து குடியேறுவதற்கு முன்பதாக அந்த பரலோகத்தை நிரப்பி அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தூதர்களை கர்த்தர் உண்டு பண்ணார். தேவ தூதர்களை கர்த்தர் யாருக்காக உண்டு பண்ணாரு? உங்களுக்காக, எனக்காக தூதர்களை உண்டு பண்ணார். தூதர்களுக்கு என்ன இல்லை? ஆத்துமா இல்லை. திரும்பி சொல்றேன், ஆத்துமா இல்லை. ஆமென். தூதர்கள் ரோபாட் மாதிரி, எந்திர மனுஷன் மாதிரி சொல்றது செய்வான். உட்காருவான், எந்திரிப்பான். ஆனா மனிதன் அப்படி இல்லை, ரோபாட் இல்லை. நாம் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். நாம் அவருடைய முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் சுயமாய் உள்ளத்தை திறந்து கொடுத்து அன்பு கூற வேண்டும் என்று
தேவன் நம்மை மனிதனாய் உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவன்கிட்ட அன்பு கூறுவதற்கு என்ன தேவைன்னா ஆத்துமா தேவை. ரோபாட்டு கத்துட்டு அன்பு கூற முடியாது, அதுக்கு ஆத்துமா இல்லை. ஆமேன். சிங்கம், புலி, யானை, கழுதைக்கு எல்லாம் ஆத்துமா இல்லை. ஆகையினால்தான் அதை மனிதன் வெட்டி சாப்பிட்றான். ஆட்டை வெட்டினா, மாட்டை வெட்டினா ஜெயில் கிடையாது, மனுஷனை வெட்டினா கண்டிப்பா ஜெயிலு. ஏன்னா மனுஷன் என்ன இருக்கு? ஆத்துமாக்கு. அது ரட்சிக்கப்படாதவனுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் நானும் ஜீவ சுவாச பெற்று வாழ வேண்டும் என்று விரும்பி ஆதாமை கர்த்தர் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். டெய்லி கர்த்தர் விசிட்டிங் வந்தார், வீடு விசிட்டிங் வர மாதிரி வந்தார். அவனை பார்த்தாரு, அவனோட பேசினார், அவனோட பழகினார். ஆனால் தேவ தூதர்களுடைய கூட்டத்துக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாச்சு. என்ன பிரிவினை உண்டாச்சுன்னா, லூசியேல் என்பது ஒரு தூதன், பிரதான தூதன். காபிரியேல் ஒரு பிரதான தூதன். மீகாயேல் என்பது ஒரு பிரதான தூதன். இது தவிர இன்னும் 4 கூட்டம் உண்டு. 7 பிரதான தூதனுடைய கூட்டம் உண்டு. பாடுகிற கூட்டம் தான் லூசியேல் என்ற தலைவனுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான தூதர்கள். காபிரியேல் நற்செய்தி சொல்லுகிறவன், அவனுக்கு இல்லை கோடிக்கணக்கான தூதர்கள். மீகாவேல் கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிறவன், அவனுக்கு இல்லை கோடிக்கணக்கான தூதர்கள். இன்னும் சேராபீன்கள் உண்டு, கேருபீன்கள் உண்டு, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற துதிக்கிற தூதர்கள் உண்டு. ஒரு பெரிய ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் ஒரு பெரிய கவர்மெண்ட், பெரிய ராஜ்யம். அது யுத்தம் பண்ணுகிற தூதர்கள் உண்டு, பாட்டு பாடுற தூதர்கள் உண்டு. அப்படி தூதர்கள் தன்னுடைய செட்டை அப்படி விரிக்கும் போதே பாட்டு சத்தம் பரலோகத்தை நிரப்பும். கரண்ட்டு தேவையில்லை. தேவன் அவளை உண்டாக்கும் போதே அவன் அதுக்குள்ளவே கம்ப்ளீட்டே எல்லாமே செட்டிங் பண்ணிட்டார் ஆண்டவர். இன்னைக்கு தான் நம்ம கேஷியோ ஹிமாலாம் புதுசாக இவங்க கண்டுபிடிச்சாங்க தவிர, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே செட்டிங்கிலேயே செட் பண்ணவர் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அதனால் பரலோகத்துக்குள்ளே போனாலே அதை விட்டு பூமியில் வர்றதுக்கு யாரும் இஷ்டப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட இடமாக, மகிமையுள்ள பிரசன்னமாக, மனோரமையுமான இடமாக பரலோகம் இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ரோபாட்டை வச்சு பரலோகத்தை நிரப்பத்துக்கு விரும்பலை. ஆமேன். தான் ஊதின ஜீவ சுவாசத்தை ஊதின மனிதனை கொண்டு வந்து அவனை நிறுத்த வேண்டும். அப்ப இந்த லூசியேல் என்கிறவன், லூசி என்று சொன்னால் ராகம், இசை என்று பெயர். ஏல் என்று சொன்னால் கர்த்தர், கர்த்தருடைய ராகத்தை அமைக்கிறவன். காபிரி ஏல், ஏல் என்று சொன்னால் கர்த்தர், காபிரின்னு சொன்ன நற்செய்தி. மீகா ஏல், ஏல் சொன்ன கர்த்தர், கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிறவன், பராக்கிரமசாலி என்ற அர்த்தம். இப்படிப்பட்ட தூதர்கள் இருந்தபோது இந்த லூசியேல் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுற பாடல்னால அந்த மற்ற தூதர்கள் எல்லாம் கீழே 7 மற்ற 6 பிரதான தூதர்களும் அப்படி மயங்கி அப்படியே மனோரமயமா இருப்பாங்க. அந்த பரலோகமே களை கட்டக்கூடியதாக இருந்துச்சு. ஒரு நாள் வந்தபோது, நான் இல்லைன்னா பரலோகமே இல்லை, நான் இல்லைன்னா இந்த மகிமையே கிடையாது, நான் இல்லைன்னா பரலோகம் களை கட்டாது, நான் இல்லைன்னா ஆண்டவருக்கு 0 உட்காந்துருப்பாரு. அதனால் நான் தான் இதில் டாப் மோஸ்ட் ஆளு, வர்ஷிப் லீடர் தான் டாப் மோஸ்ட் ஆளு. ஆமேன். என்ற ஒரு தனிப்பட்டதான ஒரு பெருமை அவனுக்குள்ளே வந்தது. நீங்க வீட்டில் வாசித்துக்குள்ள ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறத்திற்கு ஆராதனை பருவத்துக்கு, சீயோன் பருவத்துக்குள்ள ஆராதனை பருவத்துக்குள்ள உள்ள போவேன், மனிதனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பரலோகத்துக்குள்ள போய் உட்காருவேன், தேவனுக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று தனக்குள்ளே மிதமிஞ்சின ஒரு பெருமை வந்ததினாலே
தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய மகிமை வேற யாருக்கு கொடுக்க மாட்டாரு. அதனால் தேவனுக்கு மேல ஒரு மனிதன் தன்னை உயர்த்தின போது அந்த தூதனையும் அவனுக்கு சப்போர்ட்டா ஃபேன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஃபேன்ஸ் என்னது, விசிறியா, ரசிகர்கள். அவனுக்கு ரசிகர்கள் மன்றம் உண்டாயிடுச்சு. எங்க? பரலோகத்தில். இப்போ பூமியில் பார்க்குற ரசிகர் மன்றம்லாம் இப்போ வந்தது இல்லை, பரலோகத்திலே ரசிகர் மன்றம். உன்ன மாதிரி பாட முடியுமா? உன்ன மாதிரி மியூசிக் பாட முடியுமா? எப்பா எப்பா, ஐயோ ஐயோ அப்படின்னு ஏற்றி விட்டு புகை போட்டு விட்டானுங்க. விட்டதுல அவன் எங்கேயோ பெருமையில் இருந்தான், அவன் எங்கேயோ போயிட்டான். போன பிறகு ஆண்டவர் பார்த்த, பெருமையில் ஆடுற நீ, பெருமை இல்லவனுக்கு நான் ஏற்று நிற்கிற தேவன் சொல்லி அங்கிருந்து பொத்துன்னு தள்ளினார். 3ஆம் ஆண்டிலிருந்து பூமியில வந்து விழுந்த போது நல்லா உண்டாக்கப்பட்ட பூமியும் வானமும் ஒழுங்கின்மையாய் போய்விட்டது. இப்ப யுத்தம் யாருக்கு தெரியுமா? மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி பூமியை கெடுத்துட்டான். ஆதியாகமம் 1:1 வான பூமி, 1:2 பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மை ஆயிடுச்சு. இந்த 1:1க்கும் 1:2க்கும் நடுவில் சம்திங் நடந்திருக்கு. இந்த சம்திங்க அது என்னன்றது ஏசாயா 14 தான் எழுதுறார். ஆமென், விளங்கொள்ளுங்க. அப்படி செய்யப்பட்டதான நாசமா போன பூமியை, விழுமையா போன பூமியை, ஒழுங்கின்மையா போன பூமியை திருப்பி ரீப்ளனிஷ் பண்றதுக்காக ஆண்டவர் ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடுகிறார். அந்த ஜலத்தின் மீது அசைவாடுகிறார். ஐயோ, வெறுமையா போயிடுச்சு, ஒழுங்கின்மையா போயிடுச்சு, ஒண்ணுமில்லாமல் போயிடுச்சு. கர்த்தர் உண்டாக்குனது நல்லது என்று கண்டார். ஆனா உண்டாக்கப்பட்ட உடனே விழுகை வந்த போது அவன் மேல இருக்கும்போது லூசியர், கீழே விழுந்த போது லூசிஃபர். இருக்கிறீங்களா? வேகமா சொல்றேன், வேகமா கவனிங்க. கீழே விழுந்த போது லூசிஃபர், மேல இருக்கும்போது லூசியேல். ஏல்னு சொன்னா கர்த்தர், கர்த்தருக்கு ராக அமைக்கிறவன். இப்ப கர்த்தருக்கு விரோதமாய் மாறி கீழே தள்ளப்பட்டபடினால நாசமாக்கிட்டான். ஒரு தூதனுடைய மகிமை, அப்படிப்பட்ட மகிமை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. இப்போ தேவன் என்ன செய்கிறாரு? எழுந்தொருத்தை உண்டு பண்ணி அதை மறுபடியும் ரிப்ளேஸ் பண்றாரு. வெளிச்சம் உண்டாக கடவுளே வெளிச்சம். அப்புறம் வெளிச்சத்தையும் இருளி பிரிக்கிறதுக்கு சூரியனையும் சந்திரனையும் பிரித்து, இரவுக்கு இரவு அதை ஆளுகிறதுக்கு சந்திரன், பகலுக்கு பகல் அதை ஆளுவதற்கு சூரியன் கொடுத்தாரா? வெளிச்சத்தை கொடுத்தாரா? சூரியனை கொடுத்தாரா? ஆமீன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? நாட்டு மிருகங்களை கொடுத்தாரா? காட்டு மிருகங்களை கொடுத்தாரா? பறவைகளை கொடுத்தாரா? ஊரும் பிராணிகளை கொடுத்தாரா? சமுத்திரத்தை பூமி 2ஆ பிரிச்சாரா? சமுத்திரத்தில் மீன்களை கொடுத்தாரா? இன்னைக்கு சாப்பிட்றது தானே, கொடுத்தாரு தானே, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆமீன், கொடுத்தாரு. அப்புறம் ஆடு கோழி எல்லாம் கொடுத்தாரா? அது பூமி. ஆமீன், கொடுத்துட்டே வர்றாரு. ஆதியாகமத்தில் கொடுத்துட்டே வர்றாரு. கொடுத்து தீர்க்கதரிசிகளை கொடுத்தாரு, ராஜாக்களை கொடுத்தாரு, லேவியர்களை கொடுத்தாரு, ஆரோனை கொடுத்தாரு, மோசையை கொடுத்தாரு, கடைசியில் குமாரனையை கொடுத்தாரு. இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. கொடுக்கறதுல அவர் ஓயலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் உண்டு பண்ணி கடைசியில் மனுஷனை உண்டாக்கி, அப்போது ஒரு பூமி ஒரு சமுத்திரம். திருப்பி சொல்லுங்க, ஒரு பூமி வெட்டாந்தரை ஒரு சமுத்திரம். ஆமேன், ஆமேன். ஒரு பூமி ஒரு சமுத்திரம். ஆமேன். மனுஷன் உண்டாக்கும் போது ஒரு பூமி ஒரு சமுத்திரம் தான். அவனை மத்திய தரையில அந்த மத்திய இடத்துல வச்சு தான் அவனை உண்டாக்கி அவன் நாசியில ஊதினார். ஊதிட்டு அவன் சொன்னாரு, இந்த வேலி அடைச்சிருக்கிறேன்,
இதை பண்படுத்தணும், இதை பாதுகாக்கணும், இதை பண்படுத்தணும், இந்த தோட்டத்தை பண்படுத்தணும், இதை பாதுகாக்கணும். அவ்வளோதான். தோட்டத்து மத்தியில் ஒரே ஒரு மரம் இருக்குது, அதுலேருந்து மாத்திரம் சாப்பிட்றாதீங்க, எல்லாமே சாப்பிடுங்க. அதை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். எல்லாமே சாப்பிடுங்க, இதை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மனுஷனை வச்சுதான் உழுந்து கீழே விழுந்தால, பூமியில விழுந்தால, நாசமாக்கினால, தவிடுபடி ஆக்கினால, கெடுத்தால. கெடுத்தவனை மண்ணா கட்டி மனுஷனை வச்சு அவன் தலையை நசுக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. உங்களை எண்ணெயை வச்சு பிசாசின் தலையை நசுக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். இப்பவும் அந்த திட்டத்தினால்தான் ஆண்டவர் இறங்கி வந்து சிலுவையில மரித்தார். ரோமர் 16:20 வாசிங்க. இப்போ திட்டம் மாறல, இப்போ திட்டம் மாறல, இப்போ திட்டம் மாறல. வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை, இந்த உங்கள்ன்ற வார்த்தை கொஞ்சம் அழுத்தமா வாசிங்க சிஸ்டர். உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இயேசு தலையை நசுக்கினார், சிலுவையில் நசுக்கினார், நசுக்கி ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், அப்போஸ்தலரை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொடுத்தார். ஜீவ சுவாசத்தை இழந்து போன மனுஷனுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியை கொடுத்து ஊதினார். அபிஷேகம் உள்ள வந்துச்சு. ஊதினாரா? பெந்தெகோஸ்து நாள்ல ஊதினாரா? உங்களுக்குள்ள ஊதினாரா? இழந்து போன ஆதாம், இழந்து போன தேவ ஆவியை கர்த்தர் நமக்குள்ள கொடுத்தாரா? கொடுத்தாரு. வார்த்தை கொடுத்தாரா? ஞான சாத்திரக்குள்ள பொத்துன்னு இறங்கணுமா? வார்த்தைக்குள்ள இறங்கணும், அடக்கம் பண்ணப்பட்டோம். அதுக்கு முன்னாடி ரத்தம் கொடுத்தாரா? ரத்தம், வார்த்தை, ஆவி, மூணுத்தி அங்க இழந்தா. மூணுத்தி இழந்த பிறகு இவனுடைய ரத்தம் கெட்டு போச்சு, இவனுடைய ஆன்மா கெட்டு போச்சு. கெட்டு போனதை ரிப்பேர் பண்ணணும்னா பூமியை ரிப்பேர் பண்ண ஆண்டவர், வானத்தை பூமியை ரிப்பேர் பண்ண ஆண்டவர், மனிதனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பல விதத்தை கையாண்டு ஒரு நோவா காலத்தில் கெட்ட மனுஷரை, ராட்சத மனுஷரை அடித்து போடணும்னு நினைச்சாவே, ஆனாலும் பாவம் பிசாசு மூலமாக ஆளுகை செய்து ஆபிரகாமை பிரிச்சாரு. அப்பா விட்டு விட்டு வெளிவானாரு. அவனும் போனான், ஒட்டிகிட்டே ஒருத்தன் அண்டிக்கிட்டே வந்தான். அவன் பேர் லோத்து. அவன் கேடுகட்ட பாவி. ஆமீன். அவன் போய் சோதனை போனான். அவன் பிள்ளைங்கள் மூலமாக மோபியரை பெற்றான், அம்மோனியரை பெற்றான். அங்கே பிசாசு கோணல் ஆக்கிட்டான். கோணல் அணுவி செவ்வியாக்கணும்னு வந்தாரு, இங்கே கோணல் ஆக்கிட்டே இருக்கான் அவர் பிசாசு. இப்படி பண்ணி 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 கடைசியில் மோசையை பிடிச்சாரு. அவனும் போய் எங்கே எரிகிற மூச்சல் போய் நிற்கிறான். அவனை கொண்டு கர்த்தர் பார்வோனை அங்கே சமுத்திரத்தில் போட்டு தள்ளினாரு. ஆனாலும் கூட இருக்க ஜனங்களாலேயே கல்லெறியப்படுகிறான், நிந்திக்கப்படுகிறான். நாங்களும் தூப்பு கலசம் பிடிப்போன்ட்டு பிடிச்சானுங்க. பூமி ரெண்டா தந்து உள்ளே போனாங்க. டேரெக்டாக பறவை போனாங்க, டேரெக்டாக நரகத்துக்குள்ளே போனாங்க, பாதாளத்துக்குள்ளே. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? சிந்தனை மண்டலத்தில் பலருக்குள்ள எதிர்க்கிற ஆவிகள், கீழ்ப்படியாமையின் ஆவிகள், முரட்டாட்டத்தின் ஆவிகள். தேவன் ட்ரை பண்ணி எதை சரி பண்ண பார்க்குறாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா கிரீசெய்து 11 நாள் காதேஷ் பர்னேயை அளந்து 11 நாளில் பாலும் தேன் ஓடுற காணந்தேசத்துக்கு போகாதபடிக்கு 40 வருஷம் அங்கேயே சுற்றி வந்தாங்க. ரிங்கா ரோசஸ் மாதிரி சுற்றி வந்தாங்க. 40 வருஷம் அவங்களுடைய நாட்கள் வீணடிச்சார் ஆண்டவர். அங்கே எகிப்திலிருந்து வந்தவங்களாம் செத்து விழணும். புதுசாக பறக்கிறவனா எவனை ஜாதியை தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு பண்ணார். ஆண்டவரும் ட்ரை பண்ணுறாரு.
அவர் ஊழியக்காரரை வச்சு ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் நியாயாதிபதியில் அனுப்புகிறாரு, யோசுவாவை அனுப்புகிறாரு, நியாயாதிபதியில் அனுப்புகிறாரு, ராஜாக்கள் அனுப்புகிறாரு. இஸ்ரவேல் தேசம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அங்கே அங்கே எலிசா இவளை அனுப்புகிறார். ஆனாலும் கூட ஜனங்களை சீர்திருத்த முடியவில்லை. கடைசியாக தேவனே, வார்த்தையார்ந்த தேவனே மனிதனாக பூமியில இறங்கி வந்தார். ஆமென். கெட்டு போன மனுஷன், சீக்கெட்டு போய் நாசமாய் மனுஷனை திரும்பமாக சரி பண்ணுவதற்காக தேவன் மனிதனானார். தேவன் மனிதனானார். ஆகினால் தேவன் எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். வார்த்தை வித்து ஆரம்பிச்சு, அழியாத வித்து, அழியாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு பேதுரு எழுதுகிறார். அந்த வித்து, அழியாத வித்து, பரிசுத்தமுள்ள வித்து, பாவமில்லாத வித்து, பாவம் செய்யாத வித்தை பிதாவாகி தேவன் அனுப்பினார். அந்த வித்து கீழே இறங்கி வந்து மரியாளுடைய கற்பத்தில் தங்கிட்டு. ஆமென். மரியாளுடைய கற்பத்தில் தங்குவதற்கு மனுஷ சித்தம் அல்ல, மாம்ச சித்தம் அல்ல, புருஷனுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தத்தினுடைய வார்த்தை உள்ள வந்தது. வந்தார் என்பது மெய், பிறந்தார் என்று சொல்வதை விட ஒளியாய் வந்தார். ஆமென். கிருபை சத்தியமாய் வந்தார். பிறந்தார் என்று சொல்வதை விட வந்தார். எங்கிருந்து வந்தாரு? மூணாம் வானத்தை விட்டுட்டு பூமிக்கு யாரும் வரமாட்டாங்க. இது மோசமான பூமி. யாராவது ஒருத்தர் இங்கிருந்து பரலவும் போயிட்டு திருப்பி வரமாட்டாங்க. அவ்வளோ ஒஸ்டான பூமி, நாசமா போன பூமி, அன்பில்லாத ஒரு பூமி, பகைக்கிற பொறாமை நிறைந்த பூமி. ஆனால் தேவனாய கர்த்தர் தம்முடைய மகா இரக்கத்தின் மேன்மையினால, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால அவருடைய மகிமையெல்லாம் விட்டுட்டு அவரே கீழே இறங்கி வந்து மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே அவர் இருந்தார். ஒரு கன்னிகை கற்போது ஆக வேண்டி ஏற்கனவே ஏசையா சொன்னதுனால அந்த 800 வருஷ காலமா என் வயிற்றுல தான் பிறப்பாரு, என் வயிற்றுல தான் பிறப்பாருன்ட்டு ஆயிரக்கணக்கான பேருக்கு மேரின்னு பேர் வச்சான் பிசாசு. ஆயிரக்கணக்கான பேருக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டாங்க? மேரின் பேர் வச்சுக்கிட்டாங்க. யூதா தேசத்தில் மேரின் பேர் வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் மேரின் பேர் வச்சா நாளைக்கு யார் விதத்தில் இயேசு பிறந்தாரு உண்மை தெரியாமல் போயிட்டு அங்கே பிசாசு கொல்லப்படி பண்ணான். அதில் அநேக மேரியன்க கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் அடையாளத்தை கத்த சொன்னார். அந்த பிள்ளை கந்த துணியை சுற்றி இருக்கப்பட்டிருக்கும், அதுவே அடையாளம். அடையாளம் கத்த சொன்னாங்கன்னா நான் தான் அந்த மரியாதை எல்லாம் பிரச்சனை பண்ணிடுவாங்க. தேவன் அந்த மேய்ப்பருக்கு அடையாளம் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. இது முதலாம் வருகை. அதில் பாவம் இல்லாத வருகை. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவர் தேவனுடைய குமாரன். வந்த உடனே அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு ஃபர்ஸ்ட் போனார். ஃபர்ஸ்ட் யார் மீட் பண்ணுறாங்கன்னா, எந்த மனுஷனை நாசமாக்கினானோ, முதல் ஆதாமை நாசமாக்கினவனை டைரக்டா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் அவன்கிட்ட பிதா அனுப்புகிறார். போ, இவன் தான் ஆதாமி ஏவாளை கெடுத்தவன், கர்த்தரை விட்டு பிரித்தவன், உண்மையான தேவனை விட்டு பிரித்தவன். இவனை மீட் பண்ணு. 40 நாள் வாசி எடுத்தவன அவன் வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தை வைக்கிறான். ஒன்று, அப்பமாக்கி கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். அப்படின்னா வயிறு பசிக்குது இல்லை, சோறு முக்கியம் இல்லை, மாம்ச இச்சை முக்கியம் இல்லை, திங்கு அப்படின்றான். தின்ன மாட்டேன்லான்ட்டார். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பொறுப்படுற வார்த்தையினால பிழைப்பான். தின்ன வச்சியா? ஏவாளை தின்ன வச்சியா? என்னை தின்ன வைக்க முடியாது. அங்கே ஜெயிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்கிறான்? மேலே தேவாலயத்தின் உப்பரிக்கு மேலே போய் நிறுத்தி இங்கிருந்து தாழ குதியும். தேவனுடைய குமாரனானா தாழ குதியும். ஏனெனில் தேவ தூதர்களுக்கு அவர் என்ன செய்வார்?
கட்டளையிடுவாரு, உன் பாதம் கழியிராதபடிக்கு அவர்களுடைய ஏந்தி கொள்வார்ன்ட்டு வசனம் இருக்குது பார்த்தீங்களா? பிசாசு வசனத்தை ஃபுல்லா நம்மளை விட நல்லா அறிஞ்சிருக்கிறான். ஆமென். உபாமா 8ஆம் அதிகாரம் தெரியும், 91 சங்கீதம் தெரியும். கட்டளையிடுவா. நோக்கம் என்ன? இவர் ரத்தம் சிந்திட்டா மனு குலத்துக்கு மீட்பு வந்துடும். இவர் ரத்தம் சிந்திட்டா, முழு ரத்தம் சிந்திட்டா மனுஷன் ரசிக்கப்பட்டுருவான். என் கையில் இருக்க எல்லாரையும் இந்த ரத்தம் மீட்க செஞ்சிடும்னு சொல்லி மேலே கீழே குதிக்க வச்சுட்டா ரத்தம் உறைஞ்சி செத்துடுவார். ரத்தம் உறைஞ்சி செத்துட்டா ரத்தம் சிந்தப்படாது. ரத்தம் சிந்தப்படாவிட்டா ஆதாமை ஏமாத்துற மாதிரி இந்த இயேசுவை ஏமாத்திட்டேன். இருக்கிறீங்களா? அங்கே இயேசு குதிக்க முடியாது. தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்ட்டு இவன் கொடுத்த வசனத்துக்கு இன்னொரு மிசைல் அனுப்பி அந்த வசனத்துக்கு ஏவுகணை அனுப்பி அதை உடைச்சிடார். ஆமென். தாங்கி ஏந்தி கொண்டு போவாங்கன்றாரு. இவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாரா. அங்கே அது அப்படி எதிர்க்கு பத்தியா வசனத்துக்கு. அவன் துப்பாக்கினா இவர் இன்னொரு துப்பாக்கி யூஸ் பண்றாரு. நாமளும் அப்படிதான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்யறான் பிசாசு? இது தூக்கிட்டு போயிடுவாங்க, இது தேவகுமாரனாச்சே, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆசை காட்டி, கண்களின் நிச்சயை காட்டி, மாம்ச இச்சையை காட்டி, பெருமையை காட்டி, 3 விதமான பாவத்தை காட்டி தள்ள பார்க்குறான். மேலே மலை மேலே நிறுத்தி சுற்றி பாரு, நல்லா இருக்குது. லோத்து கூட சுற்றி பார்த்தான், நல்லா இருக்குது. சோதம் குமரன் நல்லா இருக்குது. எது பச்சையா தெரியுதோ மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. இயேசு கூட பச்சையா தெரியுது பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. என் காலில் உங்க தெளிவு கொடுத்துடுறேன், எல்லாம் என்னுடைய ராஜ்யம். அவர் சொன்னாரு, உன் தேவனை கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. அதில் மூஞ்சி கிழிஞ்சி பிசாசு ஓடி போனான். இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்? அநேகருக்கு பல காட்சிகளை கொடுத்து, பல தரிசனங்களை கொடுத்து, இப்படி செய்யி, நான் இப்படி தான் இருக்கிறேன், என் கை இப்படி தான் இருக்கும், என் தலை இப்படி தான் இருக்கணும், சொப்பனத்தில் காட்டி ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி பல வடிவங்களை செய்ய வச்சு அதுக்கு பின்னாடி நான் உட்காந்து உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்கிறான். ஆகினால பூமியில் இத்தனை விதமான உருவங்கள் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த பிசாசு செய்த அக்கிரமங்களை, விக்கிரக ஆராதனை, உபசாரம், வேசித்தனம், கொலை பாதகம், இதனால் நாசமாக்கப்பட்ட மனுஷன் வியாதி, பலவீனம், கேன்சர், டிபி, திமிர்வாதம், பயங்கரமான லெப்ரசி, பயங்கரமான போராட்டமான மனிதனுக்குள்ளே இறங்கி வரார். பரலோகத்தில் இறங்கி 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு அடுங்கி கீழ்ப்படியிலிருந்து தகப்பனு தாயும் கனம் பண்ணுவாய் எங்கிட்ட கட்டளை கனம் பண்ணி 30வது வயசில் போய் ஞானஸ்தானுக்கு போகும்போது, ஞானஸ்தானம் இயேசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குள் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை, அவர் பாவம் அறியாதவர், அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். ஆனால் எடுத்தாரு. ஏன் எடுத்தாரு? ஏன் எடுத்தாரு? யாராவது சொல்லுங்க. நல்லா வளர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, முகம்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் எடுத்தார் இயேசு? நாம் எடுக்கிறோம் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுத்தோம். பாவ மன்னிப்புக்காக ரட்சிக்கப்பட்டு இயேசு அடக்கம் பண்ணுறதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தோம். இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்? பாவம் செய்யாதவராச்சே. புரியல? இயேசு எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தார்? தேவ நீதி. ரைட், பாஸ்டர் சொல்லிட்டாங்க. அந்த நீதி என்னது? அந்த நீதி தான் என்னது? அந்த நீதி என்னது? யாரை சொல்லுங்க. இனிமே பாஸ்டர் கேட்க மாட்டேங்க, நீங்க தான் சொல்லணும். அந்த நீதி என்னது?
பாவம் இல்லாத வந்தாரு, பிசாசு ஜெயிச்சிட்டாரு, தாய் தப்புன்னு கணம் பண்ணிட்டாரு இல்லையா, எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ ஞானசானம் எடுக்க போறாரு. ஞானசானத்துக்கு பிறகுதான் பிசாசு போய் ஜெயிக்கிறாரு. ஆனா யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் தான் உங்ககிட்ட ஞானசானம் எடுக்கணும், நீங்க எங்கிட்ட ஞானசானம் எடுக்க வரீங்களே, அப்படி பாதிரி சேர்த்துறதுக்குள்ள ரைட்ஸ் எனக்கு இல்லை, என்னை விட பெரியவர், நீர் எப்படி ஞானசானம், நீ அக்கினி நல்லா அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ண போறீரு. அப்ப ஏசாமி என்ன சொல்றேன்னா, இப்பொழுது இடம் கொடு, நீதி நிறைவேற்றுவது, தேவனுடைய நீதி நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்குதுன்னு சொல்றான் இல்லையா. அது என்ன அந்த நீதி, தேவ நீதி என்ன? யோவான் அப்பா யாரு? சகரியா யாரு? ஆசாரின் வேலை என்ன? தூபம் கட்டணும், அப்புறம் ஆடு வெட்டணும், அப்புறம் மாடு வெட்டணும், அப்புறம் ரத்தம் சிந்தணும், ஆமீன், பலி செலுத்தணும், தூபம் காட்டணும். இதானே? ஆமாவா இல்லையா? பொய் சொன்னா நான் பொய் சொல்லுன்னு சொல்லிடுங்க. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. ஆமீன். ஆசாரி மேல என்ன? தூபம் காட்டணும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நான் பாவம் செஞ்ச என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை கொண்டு வந்து, ஐயா ஆட்டை கொண்டு வந்துட்டேன் பாஸ்டர், நான் திருட்டேன், ஏமாத்துட்டேன். அப்ப ஆசாரி என்ன பண்ணுவாரு? இந்த ஆடு செஞ்சு திருட்டு தந்த இந்த ஆட்டு மேல கை வச்சு வச்சுவார். வச்சுட்டாருன்னா ஆசாரி வச்சுட்டார். நான் சாதாரண பிசுவார், இவர் தான் ஆசாரி. ஆட்டை கொண்டு வந்தேன், ஐயா வச்சுட்டீங்கன்னா என் பாவம் ஆட்டு மேல போயிடுச்சு. இவர் வைக்கணும், இவர் வச்சாதான் இது அங்கீகரிப்பாரு. இவர் வச்சாதான் என் பாவம் ஆட்டு மேல போயிடும். நான் நிரபராதி, அது பாவி. ஆசனை பவர் எவ்வளவு பழைய ஏற்பாட்டுல ஜட்ஜோட பவர் ஜாஸ்தி. புரிஞ்சுக்கோம். இப்போ சொல்லுங்க, யோவான் ஸ்நானன் யாருடைய பையன்? ஆசாரி பையன் யாரு? பார்பர் பையன் பார்பரு, கார்பெண்டர் பையன் கார்பெண்டர். ஆசாரி புள்ள யாரு? ஆசாரியன். விளங்குச்சா? நம்முடைய அவர்கிட்ட பாவம் இல்லை, பாவம் செய்யல, பாவம் அறியாதவர். இந்த ஆட்டுக்குட்டியா இயேசு வராரு. அந்த ஆசாரிட்டு சொல்றாரு, என் மேல கைய வைடா, பிச்சை நல்லா முழு உலகத்துக்கு பாவம் என் மேல வரும், வந்தா நல்லா சுமந்துட்டு போக முடியும். விளங்குச்சா? விளங்குலையா? தேவ நீதி என்ன தெரியுமா? சிருஷ்டிக்காத்த சிருஷ்டி கையில ஆசாரி ஒழித்து ஏற்படுத்தினவர், ஏற்படுத்தப்பட்ட ஆசாரி கையில தலை குனிஞ்சு, நான் தானே உண்மையான இத்தனை வருஷம் எத்தனை ஆடு அடிச்சிங்க, எத்தனை மாடு அடிச்சிங்க, எத்தனை புறாவை அடிச்சிங்க. ஆனா இனிமேல் ஆடு அடிக்க வேண்டியது இருக்காது, மாடு அடிக்க வேண்டியது இருக்காது. ஆட்டு ரத்தத்தை விட, மாட்டு ரத்தத்தை விட நிஜமான ஆட்டுக்குட்டி நான் தான்டா, வச்சிடா கைய. அல்லேலூயா, அல்லேலூயா. புதுசாக வந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவன் வச்சான் கைய, வச்ச உடனே ரெண்டு காரியம் நினைச்சு. யோவான் ஸ்நானன் கை வச்ச உடனே ரெண்டு நினைச்சு. ஒன்னு வானம் ரெண்டா ஓபன் ஆச்சு. ஆமேன். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் போறார் போல அப்படி உட்கார்ந்தார். அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பரிசுத்த ஆவி இறங்குவது கிறிஸ்து என்று அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கிறிஸ்து என்னப்பட்ட அபிஷேகம் வந்த பிறகு பிசாசு சந்திக்க முடியும். அபிஷேகம் இல்லாமல் அந்த பிசாசு சந்திக்க முடியாது. அங்கே ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டு போறார். அப்புறம் அன்னைக்கு கிண்டல் பண்றாங்க, இவரு மரியாளுடைய சன் ஆஃப் மேரி.
என்ன தெரியுமா அர்த்தம்? சன் ஆஃப் ஜோசப் சொன்னா கூட தப்பு கிடையாது. சன் ஆஃப் மேரின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? வேசித்தனத்துல இவளுக்கு பிறந்தவன் சொல்லி பரியாசம் பண்றாங்க. அந்த பரியாசத்தை உடைக்கணும்னா வானத்தை திறந்து பிதா பேசுறாரு, He is my beloved son, my son. என் குமாரன், என்னுடைய குமாரன். மரியாள் குமாரன் கிடையாது, யோசேப்பு குமாரன் கிடையாது, இவர் என்னுடைய குமாரன். கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் தேவையில்லை, நம்ம கவர்மெண்ட் பரலோக கவர்மெண்ட் அங்க ஓபன் ஆகுது. பரலோகத்தின் தேவன் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், ஆதாமை உண்டாக்கின தேவன், வானாதி வானங்களை கொள்ளாத அளவுக்கு பெரிய தேவன் வானத்தை திறந்து இவர்தான் என் பையன், மை சன், மை சன், மை சன். ஆகியெல்லாம் இயேசு எங்க ஊழியம் செய்யப்படும்? பிதாவை எனக்கு காட்டுன்னு கேட்குறான் பிலிப்பு. அப்போ சொல்றாரு, என்னை பார்த்தீங்கன்னா எங்க அப்பா பார்த்த மாதிரி, அப்பா மாதிரி பிள்ளை. என்னை கண்டவர் பிதாவை கண்டான். அல்லேலூயா. ஆகினால்தான் இயேசு தேவன். புதுசா வந்தவர்கள் சொல்ற பரலோகத்தில் இறங்கி வந்து தேவனே நமக்கு, கர்த்தரை தூரமாய் போன நமக்கு தேவனே இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு பிதா பரலோகத்தில் சாட்சிக்கிட்டு இவர் நேசகுமார், இவர்களை பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து போய் பிசாசு ஜெயிச்சுட்டு அங்கிருந்து வியாதியை சுகமாக்கிட்டு அப்படியே லாஸ்ட் கடலில் போய் நாரி கடந்து எழுப்பிட்டு குஷ்ரோகியை சுகமாக்கிட்டு குருடனுக்கு பார்வை கொடுத்து அற்புத அடையாளங்களை செய்து செத்து போன எவரின் மகளை எழுப்பி எத்தனையோ சூம்பி போன கை உடையவனை கத்த சுகமாக்கி பைபிளில் சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதம் செஞ்சார். யோவான் எழுதும்போது 20ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது இயேசு செய்த வேறு நிறைய அற்புதங்கள் உண்டு. எழுத வேண்டுமானால் உலகத்தில் இருக்க புஸ்தகங்கள் கம்ப்யூட்டர் கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அந்த யோர்தானில் சுமத்தப்படுது. அது சுமந்துக்கிட்டே போறாரு. அவருக்குள்ள பாவம் இல்லை, அந்த நம்முடைய பாவ மூட்டை சாபத்தை சுமந்து போயிட்டு எங்கே போனாலும் குற்றம் சாட்டப்பட்டார். கடைசியாக சிலுவையில் அடிக்கும் போது நம்முடைய பாவ மூட்டை அங்கே கிழிந்து போனது. சிலுவையில கிழிந்தது. சிலுவையில சாத்தானுடைய தலை உடைந்தது. சிலுவையில இயேசு ஜெயம் எடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். யோவான் 1:12 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது அந்த நாமத்தை விசுவாசிப்பது மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய முதலாவது வருகை அற்புதமான வருகை. நியாயப்பிரமாணத்தை மாற்றினார், அநேக உபதேசங்களை கொடுத்தார். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் சத்தியத்தை அவர் சொன்னார். நியாயப்பிரமாணம் வேற, சத்தியம் வேற. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு ஒருத்தன் கண்ணை குத்திட்டானா அவன் கண்ணை பிடிக்கணும், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல். புதிய ஏற்பாட்டில் இயேசுன்னு சொன்னா கண்டத்தில் ஓங்கி அடித்தா இன்னொரு கண்டத்தை காட்டு. பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா வருஷம் பாஸ்கா ஆட்டுக்குட்டி பண்டிகையாக அடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒருவரே பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக மாறினார். வருஷம் பாஸ்கா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் நுனித்தோல் வெட்டப்பட்டது. ஒவ்வொரு ஆண் பிள்ளையாக பிறந்த எல்லாருக்கும் நுனித்தோல் வெட்டணும், விருத்த சேதனம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இருதயத்தில் உள்ள நுனித்தோல் ஆகிய பாவம் அசுத்தம் உலகம் என்ற நுனித்தோலை இயேசு ரத்தத்தை சிந்தி கழுவினதுனால புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு பிறகு நுனித்தோல் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இயேசு பாவத்தை வெட்டி எடுத்துட்டாரு, உலகத்தை வெட்டி எடுத்துட்டாரு. அவர் ரத்தத்தினால பிசாசின் வல்லமை உடைச்சி மீட்டெடுத்த மனசாட்சி சுத்தம் பண்ணும்போது நுனித்தோல் போச்சு. ஆமென். உள்ளத்தின்படி வித்தியாசம் பண்ணப்பட்டவன் தான் யூதன் என்று ரோமர்ல பவுல் எழுதுகிறார். ஆமென். 4வது பழைய ஏற்பாட்டில் ஆசாரின் கையும் காலையும் டெய்லி போய் கழுவணும்.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்று ஒரே தடவை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவன் சுத்தமாக இருக்கிறான். டெய்லி கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியில் பழைய ஏற்பாடுகளில் 7ஆம் நாள் ஓய்வு ஆசரிக்கப்பட்டது. நான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது ஒவ்வொரு உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆவிக்குரிய ஆராதனை செய்து ஆவியை தேவனை பயன்படுத்தி ஆவிக்குரிய அந்த இளைப்பாறுதலை புதிய ஜீவனமுள்ள ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுடைய போதனை என்ன? முதல் போதனை மனம் திரும்புகள், பரலோகராஜ்யம் சமயமாக இருக்கிறது. பரலோகராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. ஜெபத்தில் என்ன கற்றுக் கொடுத்தாரு? நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. ஆமென். மத்தேயு புஸ்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் தான் எழுதியிருக்கோம், தேவனுடைய ராஜ்யம் எழுதப்பட்டிருக்காது. மார்க், லூக்கா, யோவான் ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் தான் எழுதப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாதவங்க இன்னைக்கு நேற்று மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எடுத்து ஒரு அலசுங்க. மத்தேயுல மட்டும்தான் பரலோக ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மார்க்கு, லூக்கா, யோவானில் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை அதிகமாக சொல்லப்பட்ட இடம் மத்தேயு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள் என்ற வார்த்தையை மலை பிரசங்கத்தில் இயேசு மத்தேயு 6:33 ஒரே இடத்துல தான் தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை வரும். மற்ற எல்லா இடத்துலையும் பரலோக ராஜ்யம் தான் சொல்லப்பட்டிருக்கும் மத்தேயுல. அப்போ முதலாவது மலை பிரசங்கத்தில் ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள், 8ஆம் வசனத்தில் இருதயத்தை சுத்தம் பண்ண பாக்கியவான்கள், 9ஆம் வசனத்தில் சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள், 11, 12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமாக பொய்யான மொழிகளை சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மீதியாக இருக்குன்னு சொன்னார். அதுபோல் 5:19 பூமியில சிறியவனாக எவன் இருக்கிறானோ அவன் நாங்கள் பெரியவனாக இருக்கான். அதனால தான் எனக்கு பிஷப் போஸ்ட் கொடுத்தாங்க, வேணவே வேணான்ட்டேன். பூமியில சிறியவனா இங்கே தொப்பி போட்டா அங்கே தொப்பி கிடையாது, விலங்குலையா? இங்கே தொப்பி போட்டா அங்கே தொப்பி கிடையாது. இங்கே தொப்பி போடாம ஹெல்மெட்டாக இருந்தால் தான் அங்கே தொப்பி கிடைக்கும். பூமியில சிறியவன் எவனோ அவன் பெரியவனாக இருப்பான் பரலோகத்தில். அது இயேசுடைய உபதேசம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. பெரிய தொப்பி போட்டு ஆசாரின் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே 4 பேர் பயந்து இப்படி ஒதுங்கி ஓட்டுவான். ஏன்னா அவன் ஏபத்தை போட்டு அதை போட்டு இதை போட்டு வருமா, ஐயோ சாமி பேரெல்லாம் ஓடிடும், நல்லவனும் ஓடிடுவான், ட்ரெஸ்ஸை பார்த்து ஓடிடுவான். அது தேவையில்லை. நம்ம தொப்பி அபிஷேகம். சொல்லுங்க, அபிஷேகம் தான் தொப்பி. அபிஷேகம் என்ன கிரீடம். ஆமென். அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு? யாவரோடும் ஒப்புரவாக வேண்டும். 5:23 நீங்க வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. இயேசுடைய டீச்சிங் பயங்கரமான டீச்சிங். 5, 6, 7 மத்தேயு 5, 6, 7 இது உள்ள வந்துச்சுன்னா நீ உப்பா மாறிடுவே, நீ வெளிச்சமா மாறிடுவே, நீ சத்துருக்களை நேசிப்பே, பழி வாங்க மாட்டேன், சத்தியம் பண்ண மாட்டேன், பைபிள் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், புள்ள மேல சத்தியம் பண்ண மாட்டேன். ஏன்னா சத்தியம் பண்ணதுக்கு இயேசுக்கு பிடிக்காது. ஆமென். இப்படி எப்படி வாசிக்கணும், எப்படி தான தர்மம் பண்ணணும், எப்படி செபிக்கணும், எப்படி தாழ்த்தணும், சிறு பிள்ளை போல எப்படி தாழ்த்தணும், எப்படி ஐசிட வேண்டிய கதை என்ன, ஒட்டக துணியை ஊசிபடியாக ஒட்டகம் நுழையதை விட பரலோகத்துக்குள் நுழையது எவ்வளோ கஷ்டமான காரியம். இப்படிலாம் சொல்லி ஆவினால் பிறப்பது, ஜலத்தினால் பிறப்பது, மறுபடியும் பிறப்பது, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துடைய உபதேசமாக இருக்கு. அப்படின்னா இயேசு ஏன் மாம்சத்தில் வெளிப்படணும், ஏன் வரணும், ஏன் மாம்சத்தில் வரணும்? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் மாம்சமும் இரத்தமும்
உடைவுல இருக்கிறதுனால ஆவியா இருக்கிற தேவன், வார்த்தையா இருக்கிற தேவனை நமக்காக மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். மாம்ச ரத்தம் எடுத்தாதான் ஆவியான தேவனுக்கு சாவு இல்லை. மாம்ச ரத்தத்தை உடையவராக வந்தாதான் அந்த 2ஆம் ஆதாம் பாவம் செய்யாத ஆதாமாக வந்து முதல் ஆதாம் செய்த பாவத்துக்கு பாவ நிவர்த்தி செய்து தன் மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாக பிசாச சிலுவையில் கொன்னாதான் மனுஷனுக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாம் வருகையில் இயேசு சிலுவை அடிக்கப்பட்டார், காயப்பட்டார், அவர் ஜீவனை கொடுத்தார், உயிரோடு எழுந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு 40 நாளாகவும் நான் உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை காட்டினார். மீன் சாப்பிட்டாரு, பூட்டப்பட்ட அறையில் வந்தார். ஆமீன். கண்ணி வயிற்றுல பிறந்தாருன்றாங்களே, மரியாதை கண்ணி தன்மை மாறாமச்சே, அது எப்படி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஆர்சி பீப்புள் யாராவது வந்தாங்கன்னா தெளிவாக சொல்லுங்கள். இயேசுடைய பிறப்பு மண்ணிலிருந்து வந்த மனிதன் அல்ல, வார்த்தையிலிருந்து வந்தவர். வார்த்தை ஆவியாக இருக்குது, ஜீவனமாக இருக்குது. ஆமீன். வார்த்தை எப்படி இருக்குது? அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஜன்னல் கதெல்லாம் பூட்டி உட்காந்தாங்களா சீசுங்க, டைட்டாக பூட்டியிருந்தாங்கல்ல, எங்களை கொண்டு வாங்கிட்டு. அப்போ சோறு வழியாக வந்தார். நீங்கள் நானும் சோறு வழியாக போன என்ன ஆகும்? மண்டை உடச்சிக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ முட்டி பாரு, இது மண்ணு உடஞ்சிரும், முட்டினா உடஞ்சிரும், மண்டை போயிடும், ஐசியூ தான் போடணும். ஆனால் இயேசு வார்த்தை ஆவியாக இருக்காரு, ஜீவனமாக இருக்காரு. இந்த சோறு வழியா உள்ள வர முடியும், உள்ள வந்து நிற்க முடியும், தொடவும் முடியும், தொடவும் முடியும். ரத்தமும் இருக்குது, மாம்சமும் இருக்குது. திரும்பி யாரும் கவு திறந்து விடாம வெளியே போனார். போனாரா? மேல வார்த்தை வந்தவர் மரியாதை வயிற்றுல டைரக்டா சவுத் வழியா போறவர் டைரக்டா வயிற்றுல போக முடியாது. ஐயோ சொல்லுங்களேன், முடியும். ஆமீன், முடியும். ஆமீன். சத்திரக்காரன் இடம் கொடுக்க தெரியுமா? சத்திரக்காரன் ஏன் இடம் கொடுக்க தெரியுமா? உள்ள போய் பிரசவலி வந்துச்சுன்னா மருத்துவ வச்சு கொண்டு வரணும். மருத்துவ வச்சு கொண்டு வந்தா இந்த விந்தியான பிறப்பை மருத்துவ வச்சு தாங்க மாட்டேன், பெய் தான் பந்துச்சு நினச்சிக்குவா. அதனால ஆடு மாடுகள் கழுதுகள் தங்குற பார்க்கிங் லாட்டில் நைட்டில் தங்க வச்சு எந்த வழியாக உள்ளே போனாரோ அந்த வழியாக வார்த்தையானவர் ஜீவனாக வந்தார். ஆயினான் மரியாதை கண்ணி திரும்பி மாறவில்லை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு யோசிப்பு பிள்ளைங்க பாருங்க, அது உண்மையாகவே யோசிப்பின் ரத்தம். ஆனால் இவரோ தேவாட்டுக்குட்டி. இன்னொன்று சொல்றேன், கற்பத்திறக்காம பிறந்ததுனால நீங்கள் நானும் தொப்புள் வெட்டி தான் வெளியே வந்தோம், அப்படிதானே? ஆமா, வெளியா இல்ல பாஸ்டர், தொப்புள் எல்லாம் தான் நான் பிறந்தேன். யாரா இருக்கீங்களா? எல்லாருக்கும் தொப்புள் கொடி கட்டிருக்காங்க. ஆனா இயேசு இப்படி வந்ததுனால மரியாளுடைய தொப்புளுக்கும் இயேசுக்கு கனெக்ஷன் கிடையாது. காரணம், மரியாளுடைய தொப்புள் இயேசுவோட அட்டாச் ஆச்சுன்னா, மரியாளுடைய ரத்தம் இயேசுவோட சேர்ந்துச்சுன்னா, மரியாள் யார் இடத்துல இருந்து வந்தவள்? ஆதாம் எடுத்து வந்தவள். ஆதாமுடைய பாவம் மரியாள் ரத்தத்துக்குள்ள இருக்குது. ஆனா மரியாளுடைய ரத்தம் இயேசுக்குள்ள வராதபடிக்கு வார்த்தையா வந்து வார்த்தையா வெளியே வந்து, அதனாலதான் மரியாதை பார்த்து ஏசாமி ஸ்திரியே, பொம்பளை அப்படி திட்டுவார். உனக்கு எனக்கு எண்ணம், உனக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? நாம அம்மாவை பார்த்து இப்படி சொல்ல முடியாது. தொப்புள் கனெக்ஷன் இருக்குது.
அவருக்கு தொப்புள் கனெக்ஷன் இல்ல. உனக்கு எனக்கு என்ன? திராட்சை ரசத்தை மாற்றும் போது காணவர்கான பார், என் வேலை இன்னும் வரல, உனக்கு எனக்கு என்ன? சிலுவை நிற்கும் போது ஸ்திரீயை பார்த்து அதோ உன் மகன், அவனை பார்த்து அதோ உன் தாய். நோ கனெக்ஷன். உங்க தாயை தேடி வந்திருக்காங்க. எனக்கு யார் தாய்? என் சகோதரன் யாரு? பிதாவின் சித்தம் செய்கிறவன் எனக்கு தாயா இருக்கிறான், எனக்கு சகோதரியா இருக்கிறான். இயேசுக்கு மரியாதைக்கு தொப்புள் கனெக்ஷன் கிடையாது. சொல்லுங்க. ஆகினால்தான் அவர் தேவன், தேவனே மனிதன் ஆனார். ஆகினால் நான் மரியாதை வணங்குவது கிடையாது. ஆகினால்தான் அவருடைய ரத்தம் மட்டும்தான் மனுக்குலத்துடைய பாவத்தை கழுவ முடியும். வேறு எந்த மனுஷனுடைய ஹரிச்சந்திரன் ரத்தமோ, எந்த திருவள்ளுவர் ரத்தமோ, எவன் ரத்தமோ, எந்த கொம்பனுடைய ரத்தமோ நம்முடைய பாவத்தை கழுவ முடியாது. தேவனே மனுஷனாய் வந்து பாவமில்லாமல் பிறந்து சுத்தமான ரத்தத்தை பாவத்தை சுமந்து கொண்டு சிலுவையை சிந்தினதினாலே அந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்பாக்கி மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய சீஷரை பார்த்து சொன்னாரு, நீங்க போய் மேல்மாலை காத்துருங்க, ஆதாமுக்குள்ள ஊதுன பிறகு உங்க மேலே ஊதுவாரு. மேல உட்கார்ந்த போது வெள்ளத்தின் இடி முழக்கு போல காற்று அடிச்சு அந்த காற்று ஃபுல்லா 120 பேர் ஊதி மொட்டை பேரை ஊதப்பட்டாங்க. ஆமென். ரத்தம், ஞானசானத்துல வார்த்தை, பரிசுத்தாவில காற்று. காலை கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் சபையில. அந்த காலத்தில் எவனோ ஒருத்தன் உலக படம் எடுத்தான். அதில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அம்மா செத்து போச்சு. ஆனா அம்மா எப்பவுமே தலையில ஊதி ஊதி அந்த தலை யார் பில்லோ வச்சிருக்கும். அந்த அம்மா செத்து போச்சு. அப்பா இருக்காரு. பொண்ணு என்ன செய்யுதுன்னா, தலாணி மத்த சாப்பாடு தின்னு சொல்லு, அப்பா இந்த தலாணி கொடுக்க மாட்டேன், தலாணி யாரையும் கையில் வாங்க கூடாது. நான் ஸ்கூலுக்கு போகும்போது கொண்டு போவேன், படுக்கும்போது அந்த தலை நான் வச்சு படுப்பேன். ஏமா அப்படி சொல்றேன்? இது அம்மா காத்து இதில் இருக்குது. என்ன இருக்குது? அம்மா செத்து போச்சு. அம்மா ஊதின காத்து, அதற்கு இருக்கிற அறிவு கூட அப்பா ஊதின காத்து இங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, அம்மா ஊதின காத்து ஒரு நாள் இல்லாம போயிடும். ஏறி மேய்ச்சா தலை உடஞ்சிடும். நாம எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நொறுங்கி போவதில்லை. அடிச்சவர் கர்த்தர், உள்ள போட்டவர் கர்த்தர். அம்மா ஊதின காத்து போனாலும் அப்பா ஊதின காத்து போகாது. ஆமென். ஆதாம் உண்டாக்கப்படும் போது கர்த்தர் ரத்தம். ஆதாம் உண்டாக்கப்படும் போது அவருடைய வார்த்தையினாலே அவன் பாதுகாக்கப்பட்டான். பிசாசின் வார்த்தை வர வரைக்கும் வார்த்தையினால பாதுகாக்கப்பட்டான். கர்த்தர் ஊதினதுனால ஆவி அவனுக்கு இருந்துச்சு. எதெல்லாம் ஆழம் இழந்தாலும் ரத்தம், ஞானஸ்தானத்தில் வார்த்தை, திருப்பி அபிஷேகத்தை ஊற்றி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். காத்து ஊதப்பட்டவர்கள். ஏன் காத்து ஊதினாரு? காத்து ஊதி ஃபுல்லா தாக்காண்டாராம். ஏசு வரும்போது மண்ணாங்கட்டி வெறிச்சு செதறினாலும் காத்து ஊதின ஆவில ஃபுல்லா இருக்கவங்க மேல பறந்து போக முடியும். இல்லையா? இல்லையா? சுருக்கமா சொல்றேன். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பத்தி உலகம் எல்லாம் நிறைய பிரசங்கம் பண்றாங்க. 10 நிமிஷம், 10 நிமிஷம். ஓகே, இவன் முதல் வருகையோட டெக்னிக் என்னன்னா, ஊதிட்டான். ஊதிட்டு நீதான் சரீரமாகிய சபை, நான் தான் தலை, அவர் தலை, நம்ம அவர் சரீரம்.
120 பேரும் இயேசுவின் சரீரம். அதுக்கு தலை யாரு? கிறிஸ்து. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள், அதுக்கு ஜீவனுள்ள கற்களாக விசுவாசிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றாலும், நாளைக்கு அபிஷேகம் பெற்றாலும், இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாலும், இந்த இடத்துல கூடி ஆராதிச்சாலும், இங்கே உட்கார்ந்து ஆராதிச்சாலும், எங்கே ஜாயிண்ட் அடிக்கிறார் கர்த்தர்னா 120 பேரோட நம்ம ஜாயிண்ட் அடிக்கிறார். ஒரே ஆவியினால தாகத்திற்கப்பட்டோம். 121 நீயா இருக்கலாம், 122 நானா இருக்கலாம், 145 இன்னொருத்தரா இருக்கலாம், 2056 இன்னொருத்தரா இருக்கலாம். ஆனால் அந்த பாடி வளர்ந்துட்டே வருது. கிறிஸ்துவின் சரீரம் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒரே ஆவி, ஒரே ரத்தம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம், ஒரே கிறிஸ்து. கேட்குறீங்களா? வீட்டில் போய் வாசிக்க எபேசியரில் தெளிவாக 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒரே கிறிஸ்து, ஒரே ஞானஸ்நானம், ஒரே அபிஷேகம். ஆமென். அந்த ஒரே ஆவியினால நம்ம தீர்க்கதரிசன வரங்கள், சுகமளிக்கிற வரங்கள், அற்புத அடையாளம் செய்கிற வரங்கள், ஊழியங்களை வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் எவ்வளோ தெளிவாக பவுலை வச்சு சொல்லி 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 சொல்லி, நீ எந்த சபை பிரதர், நான் இந்த சபை பிரதர், நீ அந்த சபை. நம்ம தான் கர்த்தரை வெட்டணும். 2 என்னை யாராவது கேட்டாங்கன்னா ஏசியன்னு சொல்ல மாட்டேன், பாஸ்டர் தான் தெரியாம சொல்லிட்டேன். ஆனா என்ன சபை கேட்டா சர்வ சங்கமாகிய சபை. எங்களுக்கு பயம் என்ன பாஸ்டர், புது வெளிப்பாடு பேசுறீங்களே, அது எங்க இருக்கு பைபிள்ல? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சர்வ சங்கமாகிய சபைன்னு ஒன்று இருக்கு. அதான் கிறிஸ்துவடி இன்டர்நேஷனல் கிறிஸ்துவினுடைய சர்வதேச முழு அமெரிக்க ஜெர்மனிலாம் சேர்ந்து ஒரு உடம்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற பிறகு மொத்தத்தையும் ஒரு சபையா கர்த்தர் பார்க்கிறார். இடையில ஒரு காரியம் விட்டேன். ஒரு பூமி, ஒரு சமுத்திரம் இருந்துச்சு. ஏன் இப்போ 5 கண்டமாக ஆயிடுச்சு, 10 கண்டமாக ஆயிடுச்சு? நோவுடைய காலத்தில் பயங்கரமான ஜலப்பிரளயம் வந்தபோது மனுஷனுடைய அக்கிரமத்தை தேவன் தாங்க முடியாமல் ஜலப்பிரளயத்தில் அழித்த போது, பூமியின் ஊற்றுக்கணல் கத்த திறந்து விட்ட போது, தண்ணி அலமோதி 370 நாட்கள் தண்ணி மோதினதுனால கண்டங்கள் பிரிஞ்சு போச்சே தவிர தேவன் பிரிக்கிறவர்ல. எத்தனை கண்டத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தர் மனிதனை இணைக்கிறவர். அல்லேலூயா. மனுஷனுடைய அக்கிரமே பூமியை துண்டு துண்டா பிரிச்சு போடுச்சு. நான் அமெரிக்கா, நான் ஜெர்மனி, நான் ஆப்பிரிக்கா, இவங்களுக்கு தான் அதான் பேர் தெரியும். ஆனால் ஒரு பூமி தான் இருந்துச்சு. அல்லேலூயா. சரி, இப்போ வேகமாக கிருபியின் காலத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அபிஷேகத்தை கொடுத்து ஒரு சரீரமாக மாற்றி உலகம் எங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கணும், எல்லாரும் அபிஷேகம் பெறணும், எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ள, ஒரு ஜாதிகள் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ள கொண்டு வரப்படணும். எபேசியர் 3:6 வாசிக்கும் போது ஒரு ஜாதிகள் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். அந்தியோகியா முதல் தாய் சபை இல்லை, எருசலேம் தான் தாய் சபை. நல்லா கவனிங்க. அந்தியோகியா தாய் சபை இல்லை, அந்தியோகியா சீரிய தேசத்துக்குள்ள போகுது, தமஸ்குக்கு பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் இங்கே சேவான வெட்டினா பார்த்தீங்களா? சேவானை வெட்டின உடனே அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. 6000-7000 பேருக்கு விசுவாசிங்க பொட்டி படுக்கனை தூக்கிட்டு பண்டிகை கொண்டாட வந்தவங்க ப்ரொசஷனாக பவனியாக நடந்து தங்கள் ஊருக்கு நடந்து சோத்து நாளையிலேயே பாடி போகும்போது கிராமமாக சொல்லிட்டு சபையும் இல்லை, ஊழியக்காரங்க இல்லை, அப்படி போகும்போது போகிற வேலை 500 கிலோமீட்டர் தாண்டி அந்தியோகியாவில் கொஞ்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க.
மெயினான ஆலமரம் எது? எருசலேம். சில பேர் ஆலமரம் விடுது விடுமா, இங்கே ஒரு விடுது விடும், அங்கே ஒரு விடுது விடும், அங்கே ஒரு விடுது விடும்போது சில வேளை விடுது மெயின் ஸ்டெம்மை விட, மெயினான மரத்தை விட விடுது என்ன செஞ்சிடும்? பெருசாகிடும். அதுபோல் அந்தியோகி என்ன ஆயிடுச்சு? எருசலேம் காலி ஆயிடுச்சு. அந்தியோகியில் போட்டு விடுது பெரிய மரம் ஆயிடுச்சு. அங்கே பவுலையும் பர்னபாவை கர்த்தர் சந்திக்கிறார். அவளை செசரியா பட்டணத்துக்கு அனுப்புகிறாரு, கலாத்தி பட்டணத்துக்கு அனுப்புகிறாரு. ஊழியம் பரவுது. பவுல் அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு. இவன் ஓடி கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு புறஜாதிகளை கத்திருப்பாங்க. திரும்பின பிறகு அவர் முதல் தாய் சபையில் இருக்க பேர் வந்து விசிட்டிங் வருவார். இது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, பவுல் ஒரு உபதேசம் பண்ணிட்டு போயிடுவார். அவங்க யூதர்கள் உபதேசம் சொல்லுவாங்க, யோ வித்தேசம் பண்ணதான் ரட்சிப்பு. ஆனால் பவுல் சொல்லுவார், யோ இயேசு கிறிஸ்துக்குள்ள வித்தேசம் கிடையாதுயா. இந்த அப்போஸ்தலருக்குள்ள சாமியாருங்க அடிதடியில அங்கே ஒரு பிரச்சனை வந்து அதில் மறுபடியும் ஒருமனப்பட்டு பேதுரு அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட பிறகு பேதுரும் பவுலும் ஒன்றாகி தேசத்தை அசைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி என்ன சொல்கிறேன்னா, மத்தேயுல வாசிக்கும் போது 3 விதமான காரியம் அங்கே இருக்குது. 2ஆம் வருகை என்று சொல்லப்படுவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10-17 வாசிக்கும் போது பகிரங்கமாக வருகிற வருகைக்கு தான் 2ஆம் வருகை. வாசி. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னாடியே ஸ்ட்ரைட்டா எப்படி கீழிருந்து மேலே ஏறி போனார், வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஒளிய மலையிலிருந்து இயேசு போறார். ஒளிய மலைக்கு இயேசு அதிக நாட்கள் போகல. 1 கெத்செமனே போய் ஜெபிக்க போனது 1, 2வது எழுந்தருளி போகும்போது போனது 2. 40 நாளைக்கு முன்னாடி கெத்செமனேல போய் ஜெபிச்சார். 40 நாளைக்கு பின்னாடி எழுந்தருளி போனார். பார்க்குறாங்க. அப்போ அந்த வருகைக்கு பேர் எப்படி போனாரோ அப்படியே வந்து பூமியில கால் வைப்பார். அதுக்கு பேர் 2வது வருகை. ஆமென். கவனிங்க, 2வது வருகை. முதல் போகை எப்படியோ வருகையும் அப்படியே இருக்கு. அது சபைக்காக வருகை அல்ல. சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1-5. சகரியாவின் புத்தகம் சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், சிறைப்பட்டு போவார்கள், போவதில்லை. மீதியான ஜனமோ ஜனத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அந்த மீதியான ஜனம் யார் என்பதை நான் பின்னாடி பேசுகிறேன். கீழே வாசிங்க. ஓரடுவா அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு நேர் கிழக்கே இருக்கிற ஒலிவ மலை மேல இறங்கும். மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி நடு மையம் பிளந்து கிழக்கு மேற்காக பிரிந்து போகும். இதுதான் 2ஆம் வருகை.
ஆனால் 2ஆம் வருகையில கால் பூமியில் வைக்கிற வருகை தான் முக்கியமான வருகை. ஏன்னா அந்த பள்ளத்தாக்கில் தான் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் ஒரு சர்ப்பமும் உலக ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து தரித்து கொண்ட அத்தனை பேரும் இயேசுவோடு யுத்தம் பண்ண வருவாங்க. அப்போ இயேசு அவர்களை யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து வலு சர்ப்பத்தை பிடித்து பாதாளத்தில் போட்டு 1000 வருஷம் இதே பூமியில் ராஜாவாக அரசாளுவார். ஓகே, இது பப்ளிக்கா வந்து அவரோட உயிர்த்த இந்த நாமும் வந்து யுத்தத்துக்கு வருவோம், ஜெயம் எடுப்போம். நாமும் 1000 வருஷம் ஆசாகும். இந்த வருகைக்கும் இப்ப சபை பூர்ணமாக்கப்பட்ட சபையை கூட்டி சேர்க்கிற வருகைக்கு முன்னாடி 7 வருஷம் கேப் இருக்கு. எத்தனை வருஷம்? 7 வருஷம் கேப். அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பப்ளிக்கா கர்த்தர் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ்க்கு முன்னாடி யார் வரணும்? ரகசிய வருகை வரணும். ரகசிய வருகை கர்த்தர் பூமியில கால் வைக்க மாட்டார். எக்கால சத்தம் கேட்கும், பூமியில கால் வைக்க மாட்டார். ரகசிய வருகையில கால் வைக்க மாட்டார். எக்கால சத்தம் கேட்கும், ஆரவார சத்தம் கேட்கும். மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர் எதிர்கொண்டு போவோம். இவ்விதமாய் கர்த்தரோடு கூட எப்போதும் இருப்போம். அது தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 4:15-18 வாசிக்கிறோம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது வந்து ரகசியம். 1 கொரிந்தியர் 15:51-52 வாசிக்கும் போது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சோ ரகசிய வருகை ரகசியம். 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒரே கட்டில் படுத்திருப்பாங்க. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரம் அழைப்பாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, இன்னொருத்தி கைவிடப்படுவா. 2 பேர் வயலில் வேலை செய்வாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான். ஒருத்தனுக்கு தான் சத்தம் கேட்கும், சத்தம் தான் கேட்கும். சத்தம் வரும்போது மறுபயணம். மறுபாச்சுன்னா மண்ணான உடம்பு கல்லு கீழே விழுந்தணும். மைமையான வஸ்திரத்தை வச்சு கத்த நம்முடைய உடம்பை மூடி தூதனை போல கொண்டு போயிடுவார். திருடி எடுத்துட்டு போயிடுவார். திருடனை போல வந்து நம்ம திருடிட்டு போயிடுவார். சம்பத்து, பொக்கிஷம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் திருடனை போல வருவேன்னு சொன்னார். வந்து நம்மளை கொண்டு போயிடுவார். ஆகினால் உலகத்தாருக்கு தெரியாது, பிரதம மந்திரிக்கு தெரியாது, எம்சிக்கு தெரியாது, எம்எல்ஏக்கு தெரியாது, உலகத்தில் அரசியல்வாதிகளுக்கு தெரியாது, சாமியார்களுக்கு தெரியாது, பிஷப்மார்களுக்கு தெரியாது. உண்மையான அபிஷேகத்தோடு வாழ்ந்து கர்த்தர் உண்மையான பரிசுத்தவான்களை, பூர்ணமாக்கப்பட்டவர்களை கர்த்தர் சுகுட்டி சேர்த்துக்கும் போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்னாடி நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 20:36 பேசுறார். ஸோ தலை நிமிர்ந்து நிற்கணும், தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. விசுவாசிகள்ல எல்லாரும் மண்வாட்டியாக மாறணும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். பாதி மண்வெட்டியை மாறக்கூடாது, எல்லா மண்வாட்டியும் மாறணுன்றது என் ஆசை. உங்க ஆசையாக தான். சபைக்கு நாங்கள் தான் மனவாட்டி சபைன்னு சொல்றாங்க. ஒரு சபை அது இப்படி தெரியாது. இப்ப இருக்கிற சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இதுக்குள்ள பிரசவேதனைப்பட்டு பூர்ணமாக்கப்பட்டு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை போல ஒரு பூர்ணமாக்கப்பட்ட கூட்டம் அப்படி போயிடும் பாருங்க. அது பளிங்கு போல சுத்தமா இருக்கும். அதை தேடிதான் திருடன் வந்து சும்மா வரமாட்டான். கந்த துணி தூக்கிட்டு போக வரமாட்டான். கிழிச்சு போன துணியை தூக்கிட்டு போக வரமாட்டான். பித்தளை எடுக்க வரமாட்டான். இரும்பு தூக்கிட்டு போக வரமாட்டான்.
திருடன் எதை எடுக்க வருவானா? வைரக்கல், கோல்டு, சில்வரு, வெளியேறப்பட்ட கற்களை தான் கொண்டு போவான். அப்போ நீங்கள் நானும் வெளியேறப்பட்டவனை மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்போ வெளியேறப்பட்டவனை மாறணும்னா டெய்லி மறுரூபத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கடைசியில் சொல்கிறாரு, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகத்தோடு கண்ணாடியை காண்கிறது போல ஆவியா இருக்க தேவனாய கர்த்தரை தாமே, ஆமென், ஆவியா இருக்க கர்த்தர் தாமே மகிமை அடைந்து மறுபடுத்துகிறார். ஸோ டெய்லி கண்ணாடியை பார்க்கணும். கண்ணாடி எது? பைபிள். இந்த கண்ணாடியில் தான் இயேசுவை பார்க்குறோம். இந்த கண்ணாடியை பார்க்குற இயேசுவை போல் நம்ம தலை செய்யும் போது கண்ணாடியை பார்த்து கோன்லாம் கோடி எடுத்துட்டேன்னு பார்க்குறோம்ல. சில அம்மாமார்கள் இப்படி பார்த்துப்பாங்க, அப்புறம் இப்படி பார்ப்பாங்க, அப்புறம் இப்படி பார்ப்பாங்க, எல்லா பக்கம் பார்ப்பாங்கல்ல. அது போல் உங்கள் பைபிளை பார்க்கும்போது இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் நீட்டாக வர முடியும். ஆமென். உங்கள் ஆத்மாவை பார்க்கணும், இருதயத்தை பார்க்கணும், மனதை பார்க்கணும், சிந்தையை பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், பார்வையை பார்க்கணும், எண்ணங்கள் எல்லாத்தையும் கண்ணில் பார்க்கணும். அதுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது 10 நாள் பேசலாம். அது நான் சொல்லிக் கொடுக்குறது இஷ்டம் கிடையாது, டைம் இல்லை. ஏற்கனவே பாஸ்ட் பெர்மிஷன் வாங்கி தான் இழுத்துட்டு போயிட்டுருக்கேன், ரப்பர் மாதிரி இல்லையா? சோத்திரம். ஓகே, இது ரகசியம் வருக. இதுக்கு தான் இப்போ சபை நடத்துகிறோம். சர்ச்சு ஏன் நடத்துகிறாங்க பாஸ்டர் அப்படின்னா, உங்களை கரை, திரை, பிழை ஒன்றுமில்லாமல் மகிமையுள்ள மாசற்ற மனவாட்டியாக அவருக்கு முன்னே நிறுத்தும்படிக்கு தான் சபை. எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். ஓகே, சபையில் கைவிடப்பட்டால், சப்போஸ் ரகசியவர்கள் கைவிடப்பட்டா கதை என்ன பாஸ்டர்? அப்படியா சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்துட்டான்னா கைவிடப்பட்டா என்ன ஆகும்? கைவிடப்பட்ட விசுவாசிகள் முதல்ல எங்க வருவாங்க? பல நாட்கள் 5 மாதம் 6 மாதம் சர்ச்சுக்கு வராங்கல்ல, 4 மாதத்துக்கு உதவி சர்ச்சுக்கு வருவாங்கல்ல, சில பேர்ல ஒரு நாட்டுக்கு மட்டும் நாட்டுக்கு வருவாங்கல்ல. அது செவ்வாய்க்கிழமை கைவிடப்பட்டாங்கன்னு வச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமையே வராதவன் செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் பார்க்க வருவான். விளங்கலையா? ஏன் வருவான்? இவர் சொன்ன பிரச்சனை கேட்டு தானே நான் போகலை, இவர் இருக்கிறாரா போயிட்டாரான்னு என்ன பார்க்க வருவீங்க. உங்கள் பாஸ்டர் சொல்ல மாட்டீங்க, என்ன சொல்கிறேன். ஓகேவா? வந்து என்ன செய்வீங்க? என்ன பாஸ்டர் தசமா கொடுக்கல, காணி கொடுக்கல, ஜபத்தில் உட்கார்றேன், வீட்டுக்கு வந்து விசிட்டிங் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இங்கே பிரசங்க கேட்டேன், கைவிடப்பட்டேன். டிவி ஆன் பண்ணால் 7 தலை 10 கொம்பு நிற்குது, ஏற்றுக்கோன்னு சொல்லுது, முத்திரை போடுறேன்ட்டு ரோபாட் வருது. என்ன பாஸ்டர் பண்ணுறது? பாஸ்டர் கைவிடப்பட்டார். பொறுமையாக வந்து விசுவாசிங்க, என்ன கேட்க மாட்டீங்க. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. அந்தி கிறிஸ்து உன்னை கொள்றதுக்கு முன்னாடி உன்னை கொண்டுட்டு நான் அந்தி கிறிஸ்து முத்திரை ஏற்றுக்குவேன். கிருபையின் காலத்தில் கர்த்தரை தேடாதவன், கிருபை போன பிறகு, கிருபின் வாசல் அடைபட்ட பிறகு, பரிசுத்தாவியும் போயிட்ட பிறகு, மனவாட்டியை போயிட்ட பிறகு சின்சியரை தேட முடியுமா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. தேட முடியுமா? இப்ப கெஞ்சிரும், கொடுதுவா தம்பி, பிரதர் ப்ளீஸ், சாம்பிராணி போட்டு கூட கூப்பிடணும். ஆனா ரகசிய வரைக்கும் வந்துட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சுக்கு வருவாங்க. பாஸ்டர் போயிட்டான்னா தப்பிச்சுன்னு அர்த்தம், போகலன்னா விசுவாசின போட்டான்னு அர்த்தம். ஐயோ, சமண பயத்தோடு பேசுறேன். 2 பேரும் தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாதீங்க.
அந்தி கிறிஸ்து வந்து கொள்றானதை விசுவாசி கொண்டுருவான். அவர் போயிட்டு வர நிச்சயமா. நமக்கு அதுதான் பிரச்சனை. எப்போதுமே பலிபீடத்தில் என்னை வச்சுதான் பேசணும். அதான் பலிபீடம். என்னதான் வைக்கணும், யாரையும் வைக்க மாட்டேன். உங்களை யாரும் பலிக்காடு ஆக்க மாட்டேங்க, என்ன பலிக்காடு ஆக்குறேன். மிஸ் பண்ணா அவன் நிற்பான். வீட்டுக்கெல்லாம் மெதுவாக லிஃப்டில் எல்லாம் ஏறி வர மாட்டான். அது ரோபாட்டு. அது ஜன்னலை பிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு ஏறி வந்துடும். லிஃப்ட் போய் தட்டி அந்தி கிறிஸ்து வருவான்ட்டு கனவு காணாதீங்க. அது ஜன்னலில் ஓடும், தண்டவாளத்தில் ஓடும், வானத்தில் பறக்கும். வீட்டுக்கு வந்து போடுறியா சாவறியா. நம்ம கண்ணு முன்னாடி குழந்தைகளை கொல்லும், மனைவியை கொல்லும், நகத்தை கிழிக்கும், நாக்கு அறுக்கும். சோத்திரம் ஆண்டவரே, என்ன சோத்திரம் ஆண்டவரே, வேலை செய்யாது சோத்திரம். இப்போ செஞ்சாதான் சோத்திரம். அப்போ வேலை செஞ்சாலும் நீ ஆத்திரமா சொன்னாலும் அங்கே வேலை செய்யாது. உயிருக்கு பயப்படாத யாரா இருக்காங்களா? யாரா இருக்கீங்களா? உயிருக்கு பயப்படாத யாரா இருக்கீங்களா? எதுக்கு பயந்தாலும் பயப்படலனா கூட, சிங்கத்துக்கு பயப்படனா கூட உயிருக்கு பயந்துடுவான். ஸோ உள்ள வரும்போது ஒன்று சாவணும், இல்லை 620 போட்டுக்கணும். போட்டினா ரேஷன், போட விட்டா சாவு. நாங்கள் ஒரு நாள் உங்களை சபையில் வந்தாதான் விசுவாசி, வராட்டா விசுவாசி இல்லைன்னு நாங்கள் சொல்றதில்ல. நாங்கள் அந்தி கிறிஸ்துவில கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த வசனத்தை கேட்டவங்கள கூட, வசனத்தை அறிஞ்சவங்கள கூட, சத்தியத்தை அறிஞ்சவங்கள கூட கைவிடப்பட்ட பிறகு சோறு கிடைச்சா போதும்டா. ஒரு பாஸ்டர் கேட்டான் குன்னூரில், நீ எதுக்கு ஊழியம் செய்ய? சோறு கிடைக்குதுன்னு. அப்படியா, பரவாயில்லையே, சோறுக்காக ஊழியமா? அப்போ அந்தி கிறிஸ்து வந்தானா அவன் சோறு கொடுப்பான்லன்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருங்க. நீங்க ஜாக்கிரதையோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணி மனுஷுக்குமா நிற்கிறதுக்கு பார்த்து முன்னாடி நிற்க பாத்திரமால எண்ணப்படும்படி நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்களாண்ணா. ரகசியவர்களை நீ தான் ஜெயிச்சிட்ட. ஜெயம் கொள்ளுகிறவன் அவரோடு சிங்காசனத்தில் உட்கார போகிறான். வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கும் போது, நான் ஜெயம் கொண்டது போல உலகம், மாமிசம், பிசாசு, பாவம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரபடிக்கு அருள் செய்வேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இறுதியும் கலங்காது இருப்பதாக திக்கற்றலாக விடேன். சரி, மிஸ் பண்ணா 2 காரியம் நடக்கும். வெளிப்படுத்தல் 6-11 நீங்க வெளிப்படுத்தின விஷயத்தை 2 உடைக்கணும். ரொட்டி உடைக்கிற மாதிரி, ரொட்டி உடைக்கிற மாதிரி உடைச்சிங்கன்னா கண்ணு தெளிவாக திறந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 6-11 வரைக்கும் யூதர்கள் பகுதியில் கர்த்தர் பார்க்கிறார். யூதர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பரலோக தேவன் யூதர்களை கண்ணோக்குகிறார். வெளிப்படுத்தல் 12 நீங்க 16 வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தர் புறஜாதியாராகிய நம்மை அந்த இன்னொரு கண்ணில் நம்மளை பார்க்கிறார். ஆமென். விலங்குல பார்க்கிறார். ஸோ நீங்கள் நம்மளை குறித்து என்ன கர்த்தர் பார்க்குறாங்கன்னா வெளிப்படுத்தல் 12 16 வரைக்கும் நம்முடைய பகுதி, வெளிப்படுத்தல் 6-11 வரைக்கும் யூதர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கண்ணோட்டத்தில் பார்க்குறார். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வருஷத்தில் அந்தி கிறிஸ்து எங்கே வருவானா, இங்கே வந்து 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் ஒரு போப்பு கழுத்துக்கு வரிசையாக வருவான். ஆனால் யூதருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வெள்ளை குதிரையில போவான். ஓட்டு போடு, நான் தான் மேசியா, நான் கோயில் கட்டுறேன், நான் கோயிலில் நான் ஆசாரியனாக இருப்பேன், நான் தான் இயேசு, நான் தான் மேசியா என்று யூதர்களை வஞ்சிக்கிற ஆவியாக நுழைஞ்சி அவர்கள் ஆலயம் கட்டுவார்கள். அவனோட ஒப்பந்தம் பண்ணி ஆலயம் கட்டுவார்கள். ஆலயம் கட்டினா அதில் ஒரு ஆசாரியன் உட்கார வைக்கணும்.
ஆலயம் கட்டினா அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு சிகப்பு கடாரி வெட்டணும். அதுக்கு முன்னாடி இயேசு வந்துடணும். அப்படி வரணும்னா சிகப்பு கடாரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. 2000 வருஷம் மாசு இல்லாத, புள்ளி வள்ளி முள்ளு குத்து இல்லாமல் சுத்தமான ஒரு சிகப்பு கடாரியை கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷம் சுற்றினாங்க. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2018 வருஷம் ஹிந்து பேப்பரில் பாருங்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸில் பாருங்கள், இஸ்ரேல் டுடே மேகசினில் பாருங்கள், அந்த சிகப்பு கடாரி கண்டுபிடிச்சாங்க. சிகப்பு கடாரி வெட்டினாதான் ஆலயம் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ சிகப்பு கடாரி ரெடி. ஆசாரி கண்டுபிடிக்கணும். ஆர்வம் வம்சத்தில் ஆப்பிரிக்கா. ஒரு 2 நிமிஷம் முடித்தேன். இது முடிக்காவிட்டா பாதி வயல் சாப்பாடு போட்டு பட்னி போட்டு மாதிரி ஆகிடும். அதில் 1 நிமிஷம் பாஸ்டர், தயவுசெய்து மன்னிச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆசாரியம் இல்லை. இஸ்ரவேல் யூதர்கள் சிதறடிக்கு போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. 1992ஆம் வருஷம் ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ள போய் தேடிட்டு போனா அங்கே ஒரு கருப்பு மனுஷன் உட்காந்து ஆதியாம யாத்திராம லேவியாம என்னாம உபாமத்தை பாட்டா பாடுறான். அழகா பாடுறான், எபிரேய பாஷையில பாடுறான். அவனை சுற்றி வேவு பார்க்க வந்தாங்க. ஏதாவது பேசிட்டு மாட்டிக்கூடாது இல்லையா, தீவிரவாதியாக கூட இருக்கலாம் இல்லையா. தேடி பார்த்து அவனை கண்டுபிடிச்சி 10 வருஷம் கழிச்சு அவனை உள்ள போய் 2002 பிடிச்சா அவனுடைய டிஎன்ஏ எடுத்து, அவனுடைய ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ வச்சு பார்த்தா ஆரோனுடைய தலைமுறையில் வந்த வம்சத்தில் இவன் கடைசி ஆள். அவனும் ரெடி, சிகப்பு கடாரி ரெடி. ஜப்பானோட ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. ஒரே ராத்திரில 24 ஹவர்ஸில் எருசலேமுடைய தேவாலயத்தை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு 24 ஹவர்ஸ் பெர்மிஷன் கிடைச்சா ஒரே இன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த ஆலைக்குள்ள தேவாலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஆயிடுச்சு. எத்தனையோ கோடி. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, ரொம்ப நாள் இயேசு வருகை தாமதிக்காது. ரகசிய வருகை மிஞ்சி போனால் 5 மேக்சிமம் 7 வருஷத்துக்குள்ள. ஏன்னா அந்த சிகப்பு கடாரி மொத்தம் வாழக்கூடிய ஆண்டுகள் 18 ஆண்டுகள் தான். 2000 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்ச சிகப்பு கடாரி 18 வருஷம் தான். அது ஆயுஷ்காலம். ஏற்கனவே கண்டுபிடிச்சி 7 வருஷம் போயிடுச்சு. மிஞ்சி போன இயேசு வரதுக்கு 5 இல்லாவிட்டா 7 வருஷம். நான் சொல்கிறேன், உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் போய் தீர்க்கணும். உலகம் இப்போ அழியாது. ஆமென். ரகசிய வருக வரைக்கும் ஆவியானவர் தடை பண்ணுகிறார். ஆவியானவர் அந்தி கிறிஸ்து உள்ளவர் அதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறார். தடை செய்கிறவன் நீங்கவில்லை. ஆவியானவரும் மனவாட்டி போன பிறகுதான் வேற ஒரு மேசையா வர முடியும். அதனால உலகம் இன்னைக்கு அழிப்பது, நாளைக்கு லேட்டஸ்ட் நியூஸ், அந்த நியூஸ், இந்த நியூஸ், இதில் நிறைய பொய் கதைங்க நிறைய வருது. ஆனா ஒண்ணு நிச்சயமா வரும். இயேசு வரதுக்கு முன்னாடி கனி கொடுக்கிறவளாக உங்களை என்னை மாற்றுவதற்கு பின்மாறி மழையை நம்மே ஊற்றப் போகிறார். பின்மாறி மழை ஊற்றப்படும். பரிசுத்தாவியின் வல்லமை ஊற்றப்படும். பரிசுத்தாவியான ஆசீர்வாதத்தை சபையில காண்பீர்கள், வீடுகளை காண்பீர்கள். ஒரு அசைவு ஏற்படும். ஆவியான உன்னை அசைப்பார். மகிமையாய் மேக சமம் மூடும், அக்கினி சமம் மூடும். உன்னை பூர்ணமாக்க வேலையை அந்த அக்கினி சுத்திகரித்து ரெடி பண்ணி ஆயத்தமாய் வைக்கும். அல்லேலூயா. புறஜாதிகள் சைடில் 7 தலை 10 கொம்பு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, மங்கினிட குதிரை.
3 வருஷம் முடியும் போது இயேசு மத்தியாகத்தில் வருவார். சரி, நம்ம ரகசிய வெளியில் போயிட்டுமே, நமக்கு இயேசுக்கு என்ன நடக்கும்? 7 வருஷம் மேல கல்யாணம் நடக்கும். வெக்கப்படாதீங்க, கல்யாணம் நடக்கும். நமக்கு இயேசுக்கும் மணவாளனுக்கு மணவாட்டிக்கும் மேலே கொண்டாட்டம், கீழே 7 வருஷம். அந்த கிறிஸ்துவனால பூமிக்கு திண்டாட்டம். அங்கே கொண்டாட்டம், இங்கே திண்டாட்டம். இங்கே அந்த கிறிஸ்துவினால ஒரு பாடுகள், அங்கே போனால் சமாதானம் ஆட்சி கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றி பாழாக்கும் அருவருப்புகள் ஆலயத்தில் வரும். அப்போது இயேசு நடுவானது தோன்றும் போது சாட்சிகளாக நாம் நீங்களே நம்ம யாராவது கைவிடப்பட்டா அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறத கோத்திரத்தார் பார்ப்பாங்க. யார் கோத்திரம்? யாக்கோபோடு 12 குமாரர்கள்லாம் கோத்திரம். அவங்க 3 வருஷம் முடியல அதை பார்த்து, ஐயோ தப்பா நீ ஆசாமிக்கிட்ட ஆலயத்தை கட்டிட்டோமே, ஆலயத்தில் பலி இல்லையே, அருவருப்பா இருக்குது, பாவம் இருக்குது, கொலை நடக்குது, இவர் மேசியா இல்லை, அவர் தான் மேசியான்ட்டு ஆபிரகாமின் குமாரருடைய பேர பேத்திகள், தாவீதின் குமாரர்கள் வம்சங்கள் அழுவாங்க. தான் ஒரு பிள்ளை செத்து போனான், தன்னுடைய ஒரே பையன் செத்து போனான், ஓ அழுவது போல இயேசுவை கண்டு அழுது அந்த கிறிஸ்துவோடு செய்த அக்ரிமெண்ட்டை டப்புன்னு உடைப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை உடைச்ச உடனே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ரத்த சாட்சியை கூட்டி சேர்த்த உடனே நம்முடைய தூதனை அனுப்பி வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வசந்தபடி ஒரு கோத்திரத்துக்கு 12,000 போட்டு, ரூபன் கோத்திரம், நப்தலி கோத்திரம், இசக்கார கோத்திரம், ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர் நித்தியில் முத்திரை போட்டு இவன் மேலே எந்த அந்திகிறிஸ்து கை வைக்காதபடிக்கு முத்திரைப்படுவார். 2வது வருஷம் இங்கே அந்திகிறிஸ்துடைய ஜனங்களுக்கு பயங்கரமான வாதுகள், சோரி, சரங்கு, பயங்கரமான எரி கொப்பளங்கள் வரும். புறஜாதிகள் சைடில் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மற்றவங்க எடுத்துக்கொள்ள ரகசிய சாட்சிகள் போயிடுவாங்க. ஆனால் அங்கே அந்த 1,44,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணனா 2 பேரை கத்த உயிரோடு வச்சுக்காரு. அவன் யார் தெரியுமா? ஒன்று ஏனோக்கு மரணத்தை ருசிக்கலை, இன்னொன்று எலியா மரணத்தை ருசிக்கிற. பிசாசு சில இடங்களில் சிலருடைய வாயில மோசே வருவான்னு சொல்றாங்க, கிடையாது. மோசே மரணத்தை ருசி பார்த்தான். அக்கினி கொண்டு வருவாங்கன்னு சொன்னதுனால மோசே வருவான்னு சொல்றாங்க, கிடையாது. எலியாவும் அக்கினி கொண்டு வந்தான். ஏனோக்கு மனசாட்சி காலத்தில் சேர்ந்தவன், எலியா நியாயப்பிரமாண காலத்தில் சேர்ந்தவன், இஸ்ரவேலை கண்டித்தவன். 2 பேரும் இறங்கி வந்து அவர்களுக்கு சாட்சியிடுவாங்க. 1260 நாள் 3 வருஷம் முடிவில் அந்த கிறிஸ்து ஏனோக்கு எலியாவோட யுத்தம் பண்ணி எருசலேமுடைய பிரதான வீதியிலே கொண்டு போடுவார்கள். கொண்டு போடும்போது லாரியெல்லாம் ஏறி மேலே போய் கருவாடு மாதிரி சப்பை ஆயிடுவாங்க. 3 நாள் கழிச்சு கத்த சொல்லுவார், ஏறி வா. ஏறி போவாங்க. அதை காண்பதற்கு டிவி, சேட்டலைட்லாம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்கிறேன். 7 வருஷம் முடிவில் ஒளிமலை இயேசு காலை வைக்கிறார். அதுதான் பகிரங்க வருகை. அந்த வருகையில் ஒளிமலையில் நார்த், அதாவது வடக்கு பக்க மலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகையான கழுகுகள் நிரம்பி இருக்குது. 1992 இஸ்ரேலுடைய மேகசினில் சொன்னாங்க, ஒரு கழுகு ஒரு முட்டை தான், ஒரு வருஷத்தில் ஒரு முட்டையிடும். ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அந்த கழுகு மனுஷ மாம்சத்தை தான் சாப்பிடும். வேறு எந்த மிருகத்தில் பசியாக கிடக்கும், வேறு சிங்கம், புலி, யானை எதுவும் சாப்பிடாது, மனுஷனை மாம்சத்தை சாப்பிடும். ஆனால் இப்போ அந்த கழுகு ஒரு வருஷத்தில் 8 முட்டையிடுது. ஆகினால் மலை ஃபுல்லாக மனுஷனை சாப்பிட்ற கோடிக்கணக்கான கழுகுகள் ரெடியாக ஆயத்தமாக இருக்குது. இப்போ அர்மோகத யுத்தத்தில் கத்தர் அநேக அந்தி கிறிஸ்துவ நிறுத்தி தெரிச்சு கொண்ட கத்தர் கொள்ளும் போது
இயேசு வாயிலிருந்து புறப்படுற பட்டயத்தினால் சாகும்போது அந்த மாம்சத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தோட்டியோ முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனே வேணாம், அங்கே பெரிய கார்பரேஷனே கத்தர் கழுகுகள் ரெடி பண்ணி வச்சிருக்கார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்த 19ஆம் வயதில் இது மகாராஜாவின் விருந்து. நம்ம எல்லா கண்களை மூடலாமா? நான் பின்னாடி இருந்து முன்னாடி வந்தேன். நான் முன்னாடி இருந்து பின்னாடி போகலை. எங்கேருந்து வந்தேன்? 7 வருஷம் முடிவுலேருந்து வந்து ரகசிய வரைக்கும் வந்து நடுப்பாதிக்கு வந்தேன். 3 வெவ்வேறு நாட்கள் நடக்குது, வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்குது, ஒரே காலகட்டத்தில் இல்லை. ரகசிய வருகை மணவாட்டிக்கு, அறுப்பின் வருகை இல்லட்டா பாதி 3 வருஷம் பாதியில் வர்றது ரத்த சாட்சிகளுக்கு, 7 வருஷம் முடிவில் வர்றது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை எழுப்பி யுத்தம் பண்ண வருகிறார். உலகம் இப்ப அழியாது. உலகம் எப்போ அழியும் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் உலகம் சின்ன பின்னமாகும். அதுக்கு முன்னாடி கிருபையின் காலத்தில் நிற்கிறோம். நாம் போயிடலாமா? எத்தனை பேர் போயிடலாம்னு நினைக்கிறீங்க? எல்லா கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். மனுஷகுமார் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவாங்களாய் என்னப்படும்படிக்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிருபையின் காலம், கிருபையின் காலத்தில் என்னை தயார் பண்ணும் ஆண்டவரே. கிருபை ஊற்றப்படுகிறது, கல்வாரி கிருபை ஊற்றப்படுகிறது.